சரி, ஓகே. ஏதாவது டவுட் இருந்தாக்க மறுபடியும் வந்து ஒன்ஸ் கேட்டுக்கோங்க. டவுட் மனசுல வச்சுட்டு கேட்க முடியலையே அப்படின்ற வருத்தத்தோட வந்து இந்த மீட்டிங் வந்து மிஸ் பண்ணாதீங்க. ஸோ அடுத்து வந்து பார்க்க போறது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கம்பெனி வந்து ஹெட் ஆஃபீஸ் எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஹெட் குவார்டர் டெல்லியில இருக்கு. துவாரகா சவுத் வெஸ்ட் டெல்லி அப்படின்ற இடத்துல. ஸோ நியர் அபவுட் உங்களுக்கு டெல்லியில யாராவது விசிட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா டைரக்டா விசிட் பண்ணலாம். அப்படி இல்ல உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது டெல்லியில இருக்காங்க அப்படின்னாலும் நீங்க வந்து கிராஸ் வெரிஃபிகேஷன் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா வந்து மோஸ்ட் வெல்கம். 24x7 கம்பெனி ஓப்பன்ல தான் இருக்கும். நீங்க எப்போ வேணாலும் விசிட் பண்ணலாம். ஸோ இந்த கம்பெனி வந்து பாத்தீங்கன்னாக்க என்ன மேனுஃபேக்சர் பண்றாங்க அப்படின்னாக்க, கிட்டத்தட்ட 9 செக்டர்ல வந்து பாத்தீங்கன்னா ப்ராடக்ட் மேனுஃபேக்சர் பண்றாங்க. இந்த கம்பெனியோட ஓன் மேனுஃபேக்சரிங் பிளான்ட் வந்து பாத்தீங்கன்னா ஜெய்ப்பூர்ல இருக்கு. மேனுஃபேக்சரிங் யூனிட்னா ஒண்ணுமே இல்லை. ஒரு ப்ராடக்ட் தயார் பண்ணணும் அப்படின்னாக்கா அந்த ப்ராடக்ட் தயார் பண்றதுக்கு உண்டான ஒரு வேர் ஹவுஸ் மேனுஃபேக்சரிங் யூனிட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மேனுஃபேக்சரிங் யூனிட் வந்து பாத்தீங்கன்னா சொந்தமா கம்பெனி வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 150 கோடியில வந்து மேனுஃபேக்சரிங் யூனிட் மேக் பண்ணி நடத்திட்டு வராங்க. டோட்டல் 6 மேனுஃபேக்சரிங் யூனிட் இருக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாம ஆல் ஓவர் இந்தியாவில் வேர் ஹவுசஸ், அதாவது மேனுஃபேக்சர் பண்ற அந்த ப்ராடக்ட் வந்து பாத்தீங்கன்னாக்கா ஸ்டோர் பண்றதுக்காக கிட்டத்தட்ட 15 வேர் ஹவுசஸ் வந்து பாத்தீங்கன்னாக்கா ஆல் ஓவர் இந்தியா லெவல்ல வந்து நிறுவியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் அந்த வேர் ஹவுஸ்ல இருக்கிற ப்ராடக்ட் வந்து சேல் பண்றதுக்கு வந்து ஒரு ஷாப் வேணும்ல. அந்த மாதிரி வந்து ஷாப் பாத்தீங்கன்னாக்கா டோட்டல் ஓவரால் ஆல் ஓவர் இந்தியாவில் கிட்டத்தட்ட 700க்கும் மேற்பட்ட ஷாப்ஸ் ஃப்ரான்ச்சைஸின்னு சொல்லுவாங்க அது இருக்கு. நம்ம தமிழ்நாட்டில் வந்து இப்போ வரைக்கும் வந்து கிடையாது. ஏன் தமிழ்நாட்டில் கிடையாதுனாக்க, இது வந்து பாத்தீங்கன்னாக்கா டெல்லியில இருக்கிறதுனால ஃபுல் அண்ட் ஃபுல் ஹிந்தி பேஸ்ல தான் போயிட்டு இருந்தது. கிட்டத்தட்ட 10 வருஷமா ரன் ஆயிட்டு வருது. பட் நம்ம தமிழ்நாட்டில் இப்ப நம்ம கலை இறங்கியிருக்கோம். ஸோ கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா கூடிய சீக்கிரத்துல தமிழ்நாட்டில் ஒரு ஃப்ரான்ச்சைசி கண்டிப்பா நம்மளும் எடுத்துட்டு வருவோம். இப்போ நமக்கு ப்ராடக்ட் தேவை அப்படின்னாக்க ரெண்டு விதமா வந்து நம்ம ஆர்டர் பண்ணிட்டு இருக்கோம். ஒன்னு வந்து பாத்தீங்கன்னாக்க ஆன்லைன் மூலமாகவும், இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னாக்க நியரஸ்ட் ஃப்ரான்ச்சைசி பெங்களூர்ல இருக்கு. ஸோ அங்கிருந்து வந்து பாத்தீங்கன்னாக்க நம்ம இப்போ ஆர்டர் பண்ணிட்டு இருக்கோம். அடுத்த விஷயம் வந்து பாத்தீங்கன்னாக்க, ஒரு கம்பெனி ஒரு ப்ராடக்ட் மேனுஃபேக்சர் பண்ணணும் அப்படின்னாக்க கிட்டத்தட்ட ஒரு 15க்கும் மேற்பட்ட சர்டிபிகேட்ஸ் வந்து அவங்க கிட்ட தேவைப்படுது. ஸோ எந்த மாதிரி சர்டிஃபிகேட் அப்படின்னாக்கா, ஃபர்ஸ்ட் மினிஸ்ட்ரி ஆஃப் கார்பரேட் அஃபேர்ஸ் அப்படின்ற ஒரு சர்டிஃபிகேட். அதாவது வந்து ஒரு கம்பெனி இந்தியன் கவர்மெண்ட் கீழே வந்து ரெஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்னா இந்த சர்டிஃபிகேட் கண்டிப்பா அவசியம். இது மட்டும் இல்லாமல் ஒரு சாப்பிட்ற பொருள் வந்து ஒரு கம்பெனி மேனுஃபேக்சர் பண்றாங்க, அதை வந்து மக்கள் மத்தியில கொண்டு போறாங்க அப்படின்னாக்க FSSAI அப்படின்ற ஒரு லைசன்ஸ் சர்டிஃபிகேட்டும் வேணும். அது இல்லாமல் வந்து மேனுஃபேக்சர் பண்றதுக்காக ஒரு சர்டிஃபிகேட், இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட் பண்றதுக்காக ஒரு சர்டிஃபிகேட், அப்புறம் ஹோல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன்ல இருந்து ஒரு சர்டிஃபிகேட், அது இல்லாமல் வந்து கிஷோர், HACCP, ISO, இந்த மாதிரி பற்பல சர்டிஃபிகேட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம கம்பெனி வந்து வழங்கிட்டு இருக்காங்க. ஸோ இதை ஒவ்வொரு மாசமும், அதாவது வந்து ஒவ்வொரு 3 மாசமும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா குவாலிட்டி கவுன்சில் ஆஃப் இந்தியா அப்படின்ற ஒரு சர்டிஃபிகேட் வந்து பாத்தீங்கன்னாக்கா நம்ம கம்பெனி வந்து ரெகுலரா வந்து அப்டேட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த சர்டிஃபிகேட் எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, நம்ம தயாரிக்கிற ப்ராடக்ட் வந்து பாத்தீங்கன்னாக்கா ப்ராப்பரா வந்து அந்த தரத்தை வந்து மேம்படுத்துறாங்களா, அந்த தரத்தை வந்து குறைக்காம அதே லெவல்ல கண்டினியூ பண்றாங்களா அப்படின்றதுக்காக வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆயுஷ் சர்டிஃபிகேட் வந்து கிடைக்கும். ஸோ அந்த சர்டிஃபிகேட் வந்து நம்ம யூஸ் பண்ற ஒவ்வொரு சாப்பிட்ற பொருளையும் வந்து பாத்தீங்கன்னா இந்த சர்டிஃபிகேட் வந்து அவைலபிள் இருக்கு. நீங்க வந்து ஏதாவது ப்ராடக்ட் வாங்கியிருந்தீங்க, நம்ம உடம்புக்கு தேவையான ப்ராடக்ட் வாங்கியிருக்கீங்க, இல்ல இனிமேல் வாங்க போறீங்கன்னா கண்டிப்பா வந்து இந்த சர்டிஃபிகேட் வந்து நீங்க கிராஸ் வெரிஃபிகேஷன் பண்ணிக்கலாம். ஸோ அது மட்டும் இல்லாம வந்து பாத்தீங்கன்னாக்கா சாம்பியன்ஸ் ஆஃப் சேஞ்ச் அவார்டு, அதாவது வந்து பாத்தீங்கன்னாக்கா ஒரு கொரோனா காலத்துல வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 40,000த்திற்கும் மேற்பட்ட மக்களை வந்து பாத்தீங்கன்னாக்கா ஒரு நோயிலிருந்து குணப்படுத்துறதுக்காகவும், அது இல்லாம வந்து பாத்தீங்கன்னாக்கா நல்ல ஒரு ஹெல்த் ப்ரோக்ராம் கிரியேட் பண்ணதுக்காகவும், எஜுகேஷன் சிஸ்டம் கொடுத்ததுக்காகவும் வந்து பாத்தீங்கன்னாக்கா இவங்களுக்கு வந்து இந்த சர்டிஃபிகேட் கொடுத்தாங்க. ஸோ இந்த கம்பெனி ரன் பண்றது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, இவரும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மிலிட்டரிக்காரர் தான். எக்ஸ் ஆர்மி, கிட்டத்தட்ட 16 வருஷம் ஆர்டில வந்து ஒர்க் பண்ணிட்டு இன்னைக்கு இந்த ஒரு பிசினஸ் எடுத்து நல்ல ஒரு ஃபுல் டைம் ஜாபா வந்து பண்ணிட்டு இருக்காரு. அது இல்லாம வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட கோடிக்கணக்கான மக்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்காங்க. இன்னைக்கு உண்மையை சொல்ல போனோம் அப்படின்னா, நம்ம பியூர் வில்லேஜ் லாங்குவேஜ்ல சொல்லணும் அப்படின்னாக்க, இன்னைக்கு ஒரு குடும்பம் அவங்க வீட்டுல வந்து விளக்கெரியுது, சாப்பாடு ஆக்கி சாப்பிடுறாங்க அப்படின்னாக்க, ஸோ அது வந்து இவரால அப்படின்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்து எல்லா தாழ்த்தப்பட்ட மக்கள்ல இருந்து ஹையர் எஜுகேஷன் படிச்ச மக்கள் வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா இந்த பிசினஸ் எடுத்து பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாரோட வருமானம் வந்து பாத்தீங்கன்னா லீகலா வந்து நடந்துட்டு இருக்கு. சோ இது இப்படியே சொல்லிட்டு போலாம். நிறைய சர்டிபிகேட்ஸ், அவார்ட்ஸ், வின்னர்ஸ் இந்த மாதிரி சொல்லிட்டு ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கம்பெனி வந்து அவைல் பண்ணியிருக்காங்க. ஸோ இது மட்டும் இல்லாம நம்ம எக்ஸ்ட்ரா இன்னைக்கு பார்க்க போற விஷயம் என்ன அப்படின்னாக்க, ஸோ பழைய காலத்துல வந்து நம்ம வாழ்ந்த வாழ்வியல் விகிதங்கள் எப்படி, அண்டு இன்னைக்கு நம்ம வாழ்ற வாழ்க்கை எப்படி அப்படின்றத பத்தி தான் நம்ம இந்த பார்க்க போறோம். என்ன விஷயம், என்ன நான் புதுசா சொல்லிட்டு போறேன் இன்னைக்கு, எனக்கு தெரியாத விஷயத்த நீங்க சொல்றீங்களான்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது. இதை நான் சொல்ல வேண்டிய எல்லா விஷயமும் வந்து பாத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு தெரிஞ்ச விஷயமே, தெரியாத விஷயங்களே கிடையாது. பட் இருந்தாலும் நம்ம வந்து என்ன பண்ணிட்டு இருக்கோம், ஒரு விஷயம் வந்து நமக்கு தெரியும் இந்த விஷயம் நம்ம வந்து பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, ஆனாலும் தெரிஞ்சு அந்த தப்பை பண்ணிட்டு இருக்கோம். அதை தான் வந்து நான் மறுபடியும் வந்து உங்க முன்னாடி வந்து கொண்டு வர போறேன். ஸோ இன்னில இருந்து ஒரு 50 வருஷம் 100 வருஷம் பின்னோக்கி நம்ம பார்த்தோம், நம்ம வந்து பிறந்திருக்க மாட்டோம் 50 வருஷம் 100 வருஷம் முன்னாடி. இருந்தாலும் இந்த விஷயம்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம தாத்தா பாட்டியோ இல்ல வந்து நம்ம அப்பா அம்மாவோ சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருப்போம். நல்லா வந்து ஒரு
காலையில வந்து கோழி கூவுறதுக்கு முன்னாடி வந்து எழுந்துருவாங்க. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னாக்கா நல்ல பால், பழம், காய்கறி இந்த மாதிரி விஷயத்த தான் வந்து பாத்தீங்கன்னாக்கா உண்டு வாழ்ந்துட்டு இருந்தோம். அதே மாதிரி வந்து நல்ல ஒரு கட்டுக்கட்டான ஒரு உடல்நிலை, உடல் பாகு இருந்துச்சு. அதே மாதிரி நல்லா வந்து ஒரு 80 வயசு 90 வயசு வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஆரோக்கியமா வாழ்ந்தாங்க. எந்த ஒரு நோய் வாயும் இல்லாம நல்லா வாழ்ந்தாங்க. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னாக்கா இறப்பும் வந்து பாத்தீங்கன்னாக்கா எந்த மாதிரி இறப்பு விகிதம் இருந்துச்சுனாக்கா, நைட்டு படுத்திருப்பாங்க, காலையில பார்த்தாக்கா வந்து இறந்து போயிருப்பாங்க. சோ அந்த இறக்குற அந்த வழியே தெரியாம அந்த மாதிரி இறந்தாங்க. சோ நல்ல ஒரு இறப்பு அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம வில்லேஜ் எல்லாம். ஆனா இன்னைக்கு சுச்சுவேஷன் வந்து பாத்தீங்கன்னாக்க வாழ்ற விகிதம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப குறைஞ்சு போச்சு. அதாவது வந்து பாத்தீங்கன்னாக்க ஒரு 15 20 வயசுக்குள்ளதான் வந்து பாத்தீங்கன்னாக்கா நல்லா அந்த ஓடி ஆடி விளையாட திறமை இருக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னாக்கா இந்த நோஞ்ச மாதிரி ஆயிடுச்சு. இன்னும் அந்த மாதிரி ஒரு வாழ்க்கையை வந்து வாழ ஆரம்பிச்சிட்டாங்க இன்னைக்கு மக்கள். ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா நம்ம சாப்பிடுற சாப்பாடு அந்த நம்ம உடம்புக்கு தேவையான பீஸா, பர்கரு, நூடுல்ஸ், குர்குரே இந்த மாதிரி விஷயத்த வந்து பாத்தீங்கன்னா நம்ம சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். அதாவது வந்து முற்காலத்துல வந்து வயிறு நிரம்புறதுக்காக சாப்பிட்டாங்க. ஆனா இன்னைக்கு வந்து நம்ம ருசிக்காக சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். ஸோ அதனால வாழ்ற வாழ்வியல் விகிதம் வந்து குறைஞ்சிடுச்சு. மாசத்துக்கு ஒரு முறை, வாரத்துக்கு ஒரு முறை வந்து பாத்தீங்கன்னாக்கா ஹாஸ்பிட்டல் 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 சொல்லிட்டு அலைஞ்சிட்டு இருக்கோம். எந்த விஷயத்துக்காகவே நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல் போகணும்னு தெரியாம வந்து நம்ம ஹாஸ்பிட்டல் ஹாஸ்பிட்டல் சொல்லி அலைஞ்சிட்டு இருக்கோம். சும்மா ஒரு கை அறுத்தா ஹாஸ்பிட்டலு, கால் சுளுக்குன ஹாஸ்பிட்டலு, இந்த மாதிரி எல்லா விஷயத்துக்கும் வந்து பாத்தீங்கன்னாக்கா நம்ம ஹாஸ்பிட்டல் போக ஆரம்பிச்சிட்டோம். ஸோ அதனால நம்ம உடம்பு ஃபுல்ல நம்ம தெரிஞ்சோ தெரியாமல வந்து பாத்தீங்கன்னாக்கா மாத்திரையா குவிச்சு கிடக்குறோம். ஸோ இதனால வந்து எந்தெந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வருது அப்படின்னாக்க, ஸோ இது நீங்க கேட்கலாம், இப்ப இந்த பிரச்சனை எல்லாம் வந்து பாத்தீங்கன்னாக்கா பழைய காலத்துல இல்லையா, இப்ப என்ன புதுசா சொல்ல போறீங்களா நீங்க அப்படின்ட்டு. கண்டிப்பா இருந்துச்சு. பழைய காலத்துல வந்து பாத்தீங்கன்னாக்க நம்ம தாத்தா பாட்டி வாழ்ந்த காலத்தெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மலேரியா, டைப்ரியா, ஸ்மால் பாக்ஸ், அதாவது வந்து பாத்தீங்கன்னாக்க சின்னம்மை, பெரியம்மை, பிளாக், சிக்கன் பாக்ஸ், காலரா இந்த மாதிரி ஏகப்பட்ட ப்ராப்ளங்கள் இருந்தது. ஆனா அதுக்கெல்லாம் வந்து மருந்து கண்டுபிடிச்சிட்டாங்க. இருந்தாலும் அந்த வியாதி வந்து எங்க இருந்து வந்தது? கொசு கடிக்கிறதுனாலயோ இல்ல இந்த மாதிரி வந்து எலி இந்த மாதிரி சின்ன சின்ன மைக்ரோ ஆர்கானிசம்னால வந்த ஒரு ப்ராப்ளம். அந்த ப்ராப்ளம் வந்து எக்ஸ்டர்னல் சோர்ஸ் கிட்ட இருந்து வந்த ப்ராப்ளம். அதனால வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு வந்து மருந்து மாத்திரை கண்டுபிடிச்சு அந்த வியாதியை குணப்படுத்திட்டாங்க. ஆனா இன்னைக்கு நாம பாக்குறோம், கண்ணார பாக்குறோம், சின்ன குழந்தைங்கள்ல இருந்து பெரிய ஆளுங்க வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னாக்க ஆஸ்துமா, டயாபிட்டிஸ், ஸ்ட்ரோக்கு, கேன்சரு, ஹைப்பர் டென்ஷனு, இந்த சிவிடின்னு சொல்லுவாங்க, கார்டியோவாஸ்குலர் டிசீஸ், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஹார்ட் அட்டாக்கு, அர்த்தடிஸ், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒபேசிட்டி, அல்சைமர்ஸ். இன்னைக்கு பிறக்கிற குழந்தைக்கு வந்து சுகர் இருக்குன்னு சொல்றாங்க. அது என்ன பாவம் பண்ணுச்சுன்னு தெரியல. இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா யார்கிட்ட இருந்து வந்தது? நம்ம அப்பா அம்மா கிட்ட இருந்து. அப்படியே வந்து அந்த ஜெனடிக் ப்ராப்ளம். எதனால? சாப்பிட்ற சாப்பாடுனால. ஸோ அந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் வந்து இன்னைக்கு வந்துட்டு இருக்கு. உங்களுக்கே தெரியும், இந்த பிரச்சனை எல்லாம் காரணம் என்னன்னாக்கா நம்ம சாப்பிட்ற சாப்பாடு தான். ஸோ எந்த மாதிரி சாப்பாடை வந்து நம்ம முன்னால சாப்பிட்டு இருந்தோம், இப்போ எந்த மாதிரி சாப்பாடை சாப்பிட்டுட்டு இருக்கோம், ஏன் இந்த பிரச்சனை வந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க, முன் காலத்துல வந்து பாத்தீங்கன்னாக்க நம்ம வந்து நல்ல ஆரோக்கியமான வந்து ஒரு உணவு உட்கொண்டுட்டு இருந்தோம். எந்த மாதிரினாக்கா நம்மளா உணவு வந்து பாத்தீங்கன்னாக்கா ஃபார்மிங் பண்ணிட்டு இருந்தோம். அதாவது மாடு பிடிச்சி ஏறு உழுது அதுல வந்து உரமா வந்து பாத்தீங்கன்னா எரு சாணியோ இல்ல வந்து இலை தலையோ வந்து போட்டு மக்க அடிச்சு அதுல வந்து சாப்பாடு செஞ்சு அதுல விளைஞ்சு அந்த சாப்பாடை வந்து நல்ல மண்பானையில வச்சு நெருப்பு மூட்டி வேக அடிச்சு சாப்பிட்டுட்டு இருந்தோம். அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னாக்கா எந்த ஒரு ஜங்க் ஃப்ரூட்ஸோ இல்ல ஃபாஸ்ட் ஃபுட்ஸோ வந்து கிடையாது. நல்லா பிசிக்கல் ஆக்டிவிட்டி வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அதிகமா இருந்துச்சு. நல்லா ஓடியாடி விளையாடணும். அந்த மாதிரி ஒரு இதெல்லாம் இருந்தது. இன்னையில இருந்து ஒரு 50 100 வருஷத்துக்கு முன்னாடி நான் பேசிட்டு இருக்கேன். ஆனா இன்னைக்கு ஜஸ்ட் அப்படியே ஆப்போசிட். இன்னைக்கு ஒரு நெல் விளையணும் அப்படின்னாக்க கிட்டத்தட்ட 4ல இருந்து 5 டைம் வந்து பாத்தீங்கன்னா உரம் போடுறோம், அதுக்கு மருந்து அடிக்கிறோம். காரணம் என்னன்னாக்க நம்ம சாப்பிட்ற சாப்பாடு அந்த நெல்லு கூட வந்து பாத்தீங்கன்னாக்கா மருந்து இல்லாம வந்து விளைய மாட்டேங்குது. அதனால வந்து பாத்தீங்கன்னாக்கா நம்ம மண்ணையும் வந்து கொச்சப்படுத்துறோம். அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னாக்கா மருந்து அடிச்ச அந்த பொருளை தான் வந்து நம்ம இன்னைக்கு சாப்பிட்டுட்டு இருக்கோம். அதே மாதிரி அந்த மாடர்ன் குக்கிங் அப்படின்ற பேர்ல 2 விசில் வந்துச்சோ வரலையோ சாப்பாடு வெந்துருச்சுன்னு சொல்லிட்டு அரக பறக எழுந்து சாப்பிட்டுட்டு ஓடிட்டு இருக்கோம். ஒரு நார்மலா வந்து பாத்தீங்கன்னா ஒரு சாப்பாடை வந்து சாப்பிடணும் அப்படின்னாக்கா கிட்டத்தட்ட 23 டைம் வந்து மென்னு சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது இருக்கு. ஆனா வந்து நம்ம என்ன பண்றோம், 2 மென்னு கூட மென்றதில்ல, வாயில போடுறோமா அப்படியே முழுங்கிக்கிறோம். இன்னைக்கு அப்படிதான் போயிட்டு இருக்கு. அறக்க பறக்க காலையில எழுறோமா நிக்கிறதுக்கு டைம் இல்ல, அப்படியே ஓடிடுறோம். அது இல்லாம வந்து பாத்தீங்கன்னாக்கா மதிய உணவு சாப்பிட்றதே இல்ல காலை உணவு சாப்பிட்றது இல்ல. இதை வந்து அவாய்ட் பண்ணிட்டு நம்ம மேகி, நூடுல்ஸ், குர்குரே, ஜங்க் ஃப்ரூட்ஸ் இந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு வாங்கி சாப்பிட்டுட்டு நம்ம வேலையை தொடங்க ஆரம்பிச்சிடறோம். அதே மாதிரி இன்னைக்கு காலகட்டத்துல ரொம்ப அதிகமா சொல்ல போனோம் அப்படின்னாக்கா நைட்டு 12 மணி ஆகுது ஒரு ஆள் தூங்குறதுக்கு. மொபைல்ல கையில எடுத்துட்டோம் அப்படின்னாக்கா இந்த ஷார்ட்ஸ் வீடியோ இப்படி கை விரல மட்டும்தான் வந்து மூவ் ஆயிட்டு இருக்கும். கண்ணு தூங்கணும்னு தோணும். ஆனா வந்து அந்த ஷார்ட்ஸ் இதான் பார்த்துட்டு இருப்போம் நாம. இன்னைக்கு அந்த மாதிரி போயிடுச்சு. காலையில வந்து பாத்தீங்கன்னாக்கா 7 மணி வரைக்கும் 8 மணி வரைக்கும் தான் வரும். அப்பெல்லாம் வந்து சொல்லுவாங்க சூரிய நமஸ்காரம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு, சூரியன் உதயமாகறதுக்கு முன்னாடி வந்து எழணும்னு சொல்லிட்டு. ஆனா இன்னைக்கு அந்த மாதிரி விஷயத்த வந்து நம்ம யாருமே பண்றது இல்ல. இதனால எந்தெந்த மாதிரிலாம் பிரச்சனை வருது அப்படின்னாக்க, நம்ம உடம்புக்கு என்ன தேவை? நம்ம உடம்புக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா விட்டமின்ஸ், மினரல்ஸு, கார்போஹைட்ரேட்டு, ஃபைபரு, புரோட்டீன்ஸு,
அல்சைமர்ஸ், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நம்ம உடம்புக்கு தேவை. இயற்கை கொடுத்த உடம்புக்கு, இயற்கைக்கு தெரியும், கடவுளுக்கு தெரியும் நம்ம உடம்பு வந்து இயற்கைனாக்க அந்த இயற்கையே படைச்ச அந்த உடம்புக்கு என்ன தேவைன்னு சொல்லிட்டு கடவுள் தெரியும். கடவுளே வந்து இயற்கையை கொடுத்துருக்காங்க, இந்த மாதிரி பழங்கள் சாப்பிடுங்க, ஃப்ரூட் சாப்பிடுங்க, மீன் இந்த மாதிரி உணவு, இறைச்சி சாப்பிடுங்க, பால் சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு கடவுள் வந்து நமக்காக கொடுத்த விஷயம். ஆனா இன்னைக்கு அதெல்லாம் நம்ம வந்து விட்டுட்டு நம்ம வந்து எந்த பக்கம் தாவிட்டோம்? ரிஃபைன் ப்ராடக்ட்ஸ். கடையில வந்து பாத்தீங்கன்னாக்கா பொரிச்சு கொடுக்குறோம் அப்படின்னாக்கா நல்லா டேஸ்டா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை வாங்கி சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். சாரி சாரி. கண்டிப்பா. அண்ட் இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னாக்கா நம்ம உடம்புக்கு தேவையில்லாத ப்ராடக்ட் எல்லாம் வந்து நம்ம சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். அதனால வந்து பாத்தீங்கன்னா எந்த மாதிரி பிரச்சனை வருது அப்படின்னாக்கா இன்னைக்கு சைடு எஃபெக்ட்ஸ், எந்தெந்த மாதிரி சைடு எஃபெக்ட்லாம் வருது பாத்தீங்கன்னாக்கா ஹார்ட் டிசீஸ். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா வில்லேஜ்ல வந்து பாத்தீங்கன்னா லாஸ்டா வந்து இறந்து போன இறப்பு விகிதங்களை எடுத்து பாத்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட ஒரு லாஸ்ட் மந்த்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 10 பேர் இறந்திருக்காங்க உங்க வில்லேஜ்ல இல்ல உங்களுக்கு தெரிஞ்சு அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா அதுல வந்து கிட்டத்தட்ட 3%, அதாவது வந்து 3 பேர் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஹார்ட் டிசீஸ்ல வந்து பாத்தீங்கன்னா இறந்து போயிருப்பாங்க. ஸோ நீங்களே வந்து கண் கூட பார்க்கலாம், இல்லை விசாரிச்சு பார்க்கலாம். அது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா பிபி இன்க்ரீஸ் ஆகுறது, வெயிட் கெயின் ஆகுறது, டயாபிட்டிஸ், அது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பல் சொத்தைகள் ஆகுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இன்னைக்கு நடந்துட்டு இருக்கு. ஸோ நமக்கே தெரியும், நம்ம வந்து பார்த்தீங்கன்னாக்கா யாராவது விருந்தாளிங்க வராங்க அப்படின்னாக்கா ஓடி போய் டக்குன்னு வந்து கொக்கோ கோலா வாங்கிட்டு வந்து ஊற்றி கொடுப்போம். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு கிளாஸ் கொக்கோ கோலாவில் இன்னைக்கு 16 டீஸ்பூன் சுகர் இருக்கு. உங்களுக்கு தெரியுமா தெரியலையான்னு தெரியல, இருந்தாலும் இதுதான் நிஜம். ஆனாலும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சின்ன குழந்தை கூட வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஃபுல் கொக்கோ கோலா 1 லிட்டர் கொக்கோ கோலானா கூட வந்து குடிக்க குடிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஃபுல்லா குடிச்சு காலி பண்ணிட்டு தான் வந்து அந்த பாட்டில கீழே போடுறாங்க. அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா சுகர் இருக்கிற ஒரு கொக்கோ கோலா வந்து நம்ம குடிக்க ஆரம்பிச்சிடுறோம். ஆனா வந்து 16 ஸ்பூன் சுகரை வந்து நான் உங்களுக்கு கொடுத்து சாப்பிடுங்க அப்படின்னு சொன்னா சாப்பிட முடியாது. இன்னைக்கு நடந்துட்டு இருக்கிற விஷயம் இந்த மாதிரிதான் போயிட்டு இருக்கு. தெரிஞ்சும் நம்ம வந்து இந்த மாதிரி தப்பை வந்து பண்ணிட்டு தான் இருக்கோம். நம்ம உடம்புக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா என்னென்னலாம் தேவை இல்லையோ, இன்னைக்கு உங்களுக்கே தெரியும், நம்ம வந்து எந்தாவது ஒரு விஷயம் அப்படின்னாக்க இன்னைக்கு வந்து வாங்கிட்டு வந்து கேக் வெட்ட ஆரம்பிச்சிடுறோம். நான் அது நல்லதா இருந்தாலும் சரி, கெட்டதா இருந்தாலும் சரி, ஒரு பர்த்டே, ஒரு செலிப்ரேஷன், ஏதோ ஒண்ணு பாத்தீங்கன்னாக்கா கேக் வெட்டுவோம். ஆனா அந்த கேக்கு மேல எறும்பு கூட மிக்காது. ஆனா வந்து அதுக்கு தெரியுது இது வந்து நமக்கு சாப்பிட்றதுக்கு உகந்தது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா நம்ம என்ன பண்றோம், அந்த விஷயத்த வந்து கேக்கா வெட்டி குழந்தைங்களுக்கும் கொடுக்குறோம், நம்மளும் யூஸ் பண்றோம். நான் இன்னைக்கு வந்து ஐஸ்கிரீம் வந்து கலர் கலரா கிடைக்குது. ஆனா வந்து ஐஸ்கிரீம் வந்து பால்ல தான் செய்யறாங்கன்னு சொல்றாங்க. ஆனா வந்து நமக்கு எப்படி அத்தனை கலர் வந்து இந்த பால்ல கொடுக்க முடியும்? ஆனா தெரிஞ்சும் நம்ம வந்து அதை யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம். சோ இதெல்லாம் பிரச்சனை எதனால வந்தது அப்படின்னாக்க இந்த லோ நியூட்ரிஷன் லெவல் ஆஃப் சாயில் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது வந்து மண் வளம் கம்மியானதுனா காரணம். மண் வளம் ஏன் கம்மியாகுது? நம்ம உரத்துக்கு மேல வந்து உரம் போட்டு போட்டு மண் வளத்தை நாசப்படுத்திட்டோம். அது இல்லாம வந்து பாத்தீங்கன்னாக்கா குக்கிங் மெத்தடு அது ஃபுல்லா வந்து சேஞ்ச் ஆயிடுச்சு. அதே மாதிரி ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டின்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு வந்து மாசம் 12 மாசம் வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரூட்ஸ், எந்த ஃப்ரூட்ஸா இருந்தாலும் 12 மாசம் வந்து உங்களுக்கு கிடைச்சிட்டு இருக்கு. ஸோ சீசனபிள் ஃப்ரூட்ஸ்னு சொல்லுவாங்க. ஒரு பர்டிகுலர் மாசத்துல பர்டிகுலர் ஃப்ரூட் தான் கிடைக்கணும்னா அந்த ஃப்ரூட் தான் சாப்பிடணும். ஆனா வந்து நம்ம என்ன பண்றோம், ஒரு ஃப்ரூட் வந்து இந்த மாசத்துல கிடைக்கவே கிடைக்காது அப்படின்னு சொல்லும் போது அந்த விஷயத்த அந்த மாசமும் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரூட்ஸ் வந்து ஸ்டோரேஜ் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஃப்ரூட்ஸை வாங்கி சாப்பிட்றதுனால நமக்கு வந்து இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வந்துட்டு இருக்கு. ஸோ இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னாக்க நம்ம எதெல்லாம் வந்து மாசுபடுத்திட்டு இருக்கோம். நம்ம சாப்பிட்ற சாப்பாடு, விளையிற பொருளும் மாசுபடுத்துறோம். அதுக்கு போற உரத்தால வந்து மண்ணையும் மாசுபடுத்துறோம். அது இல்லாம வந்து ஏர் பொல்யூஷனு, வாட்டர் பொல்யூஷனு, ரேடியேஷனு, இந்த மாதிரி எல்லா விதத்துலயும் வந்து நம்மளை சுத்தி நம்மளே வந்து மாசுபடுத்திட்டு இருக்கோம். இதெல்லாம் ரீசன் என்ன அப்படின்னாக்கா எதை வந்து அஃபெக்ட் பண்ணுதுன்னா லாஸ்ட்ல நம்மளோட இம்யூனிட்டி சிஸ்டம், அதாவது ஒரு மனிதனோட இம்யூனிட்டி சிஸ்டத்தை தான் வந்து டைரக்டா வந்து அஃபெக்ட் பண்ணுது. ஸோ அதனால என்னென்ன பிரச்சனைகள்லாம் வருது அப்படின்னாக்கா கார்டியோவஸ்குலர் டிசீஸ், ஹார்ட் அட்டாக் அப்படின்னு சொல்லுவாங்க, டயாபிசிஸ், அர்த்தட்டிக்ஸ், அது இல்லாமல் ஒபேசிட்டி, ஹைப்பர் டென்ஷனு, கேன்சரு, அது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா எலும்பு மஜ்ஜை கம்மியாயிருது. அதாவது வந்து இந்த எலும்பு போன் டென்சிட்டின்னு சொல்லுவாங்க, அது கம்மியாயிருது. கீழே விழுந்தா டக்குன்னு எங்கேயாவது வந்து தவறி விழுந்தா கை உடஞ்சு போயிருது, கால் உடஞ்சு போயிருது. இந்த மாதிரி பிரச்சனைகள், அலர்ஜி, இந்த மாதிரி எல்லா விஷயம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்மள வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்து அப்சர்வ் பண்ணிக்குது. இதுக்கெல்லாம் ஒரே ரீசன், இதுக்கெல்லாம் என்ன ஆன்சர் அப்படின்னாக்கா ஹெல்த் இந்தியா அண்ட் வெல்த் இந்தியா. நம்ம மறுபடியும் வந்து அந்த பழைய வாழ்க்கையை வந்து நம்ம வாழ ஆரம்பிச்சோம், அந்த பழைய முறையை வந்து நம்ம திரும்ப போறோம் அப்படின்னாக்கா கண்டிப்பா வந்து இதுல இருந்து நம்ம தப்பிக்கலாம். அண்டு நம்ம ஜென்ரேஷனையும் வந்து நம்ம
இதுல இருந்து காப்பாத்தலாம். ஸோ இதுக்கெல்லாம் ஒரே சொல்யூஷன் நம்ம கம்பெனி ஹெல்த் அண்ட் வெல்த் இந்தியா அப்படின்னு சொல்லலாம். ஸோ என்ன அப்படின்னாக்கா நம்ம கம்பெனி என்ன பண்றாங்க இதுல இருந்து தப்பிக்கணும் அப்படின்னா நம்ம கம்பெனி என்ன அதுக்காக எந்த மாதிரி ஸ்டெப் எடுத்திருக்காங்க அப்படின்னாக்க இன்னைக்கு நம்ம யூஸ் பண்ற காலையில எழுந்ததுல இருந்து நைட்டு தூங்குற வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னாக்கா ஏதாவது ஒரு ப்ராடக்ட் கார்பரேட் கம்பெனிக்காரங்க கொடுத்த அந்த ப்ராடக்ட் வந்து நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். காலையில எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா காலையில எழுந்த உடனே நம்ம பல்லு விளக்குறோம். பல்லு விளக்குறதுக்கு நம்ம வந்து வில்லேஜ்ல இருந்தாலும் இன்னைக்கு நம்ம என்ன பண்றோம், அந்த வேப்பங்குச்சியில பல்லு விளக்குறோம். எழுந்த உடனே பாத்தீங்கன்னாக்கா டூத் பேஸ்ட்ன்ற பேர்ல வந்து எதையோ கண்டது போன அது என்ன இருக்குன்னு கூட பாக்குறது இல்ல. என்னைக்காவது ஒரு நாளாவது நம்ம டீம்ல இன்னைக்கு கிட்டத்தட்ட வந்து 5-6 பேருக்கு மேல அட்டன் பண்ணிருக்கீங்க. ஒரே ஒரு ஆளாவது நீங்க எந்த டூத் பேஸ்ட்னு எடுத்துக்கோங்க ஃபார் எக்ஸாம்பிள், அந்த டூத் பேஸ்ட் பின்னாடி இதுல என்னதான் ஆட் பண்ணிருக்காங்கன்னு சொல்லி யாராவது ஒருத்தராவது பாத்திருக்கீங்களா? நந்தினி மேடம் நீங்க பாத்திருக்கீங்களா? வெடியம்மாள் நீங்க பாத்திருக்கீங்களா? வெடியம்மாள், கனி, யாராவது ஒருத்தர் ரிப்ளை ப்ளீஸ். இல்ல இல்ல பாக்கல. ஆனாலும் வந்து நம்ம அதுலதான் பல்லு விளக்குறோம். ஹலோ. கேட்டா வந்து அதான் இருந்தாலும் வந்து நம்ம அதுலதான் பல்லு விளக்கிட்டு இருக்கோம். ம். ஸோ அந்த ஆமா. மாதிரி நம்ம தெரிஞ்சும் வந்து பாத்தீங்கன்னாக்க காலையில இருந்து ஈவினிங் நைட் தூங்குறதுக்கு முன்னாடி வந்தனா இவ்வளவு விஷயத்த வந்து நம்ம வந்து பண்ணிட்டு தான் இருக்கோம். ஸோ நம்ம கம்பெனி என்ன பண்றாங்க அப்படின்னா அந்த கொடுக்குற எல்லா விஷயத்தையும் வந்து பாத்தீங்கன்னாக்கா ஆர்கானிக் முறையில அதாவது வந்து ஆயுர்வேதிக் முறையில வந்து நம்மளுக்கு கொடுத்துட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட 9 செக்டர்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம ப்ராடக்ட்ஸ் அவைலபிள் இருக்கு. வெல்னஸ், பியூட்டி அண்ட் பர்சனல் கேரு, ஹேர் கேரு, ஓரல் கேரு, ஃபுட் சப்ளிமெண்ட்ரி, அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஹோம் கேரு, அக்ரிகல்ச்சர், வெட்டினரி, ஸ்பைஸ் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னாக்கா 9 செக்டர்ல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ப்ராடக்ட் அவைலபிள் இருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எந்தெந்த மாதிரி ப்ராடக்ட் வந்து நம்மளுக்கு கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இன்னைக்கு நீங்களே கண் கூட பார்க்கலாம். ஒவ்வொரு விஷயமும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு வந்து எந்த விஷயமா இருந்தாலும் வந்து நம்ம வந்து கடைக்கு போறோம், இங்க ஒரு காசை கொடுக்குறோம், ஒரு பொருளை வாங்கிட்டு வரோம், யூஸ் பண்றோம், தூக்கி வீசாட்டிடுறோம். ஆனா வந்து அந்த பொருள் எதுக்காக நம்ம யூஸ் பண்ணோம், ஏன் வாங்குறோம், எவ்வளவு அமௌண்ட், அது பின்னாடி என்ன போட்டிருக்கு, அது கூட என்ன ஆட் பண்ணிருக்காங்க ஒரு நாளும் வந்து நம்ம பார்த்தது கிடையாது. சோ இனிமேலாவது நம்ம எந்த பர்பஸ்க்காக வந்து அந்த பொருளை வாங்குறோம், அதுல என்னதான் ஆட் பண்ணிருக்காங்க, இது வந்து நம்மளுக்கு உகந்ததா உகந்தது இல்லையா, சாப்பிடலாமா வேண்டாவா, இதெல்லாமே வந்து ஒன்ஸ் நீங்க தெரிஞ்சுக்கிட்டு நீங்க யூஸ் பண்ணீங்கன்னாக்க அட்லீஸ்ட் நான் இப்ப இவ்வளவு நேரம் சொன்னேன் பாத்தீங்களா, இந்த சொன்ன விஷயத்தை எல்லாமே வந்து நீங்க ஃபாலோ பண்றீங்கன்னா அட்லீஸ்ட் நீங்க வந்து ஒரு 50 வருஷம் வந்து நீங்க உயிர் வாழ்றீங்க அப்படின்னா இந்த விஷயத்தை நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு 5 வருஷமாவது வந்து உங்களோட லைஃப் ஸ்டைல் வந்து எக்ஸ்டென்ஷன் ஆகும். இதுதான் வந்து நான் உங்ககிட்ட கேட்டுக்கிற விஷயம். ஸோ நம்ம கம்பெனி என்னென்ன மாதிரி ப்ராடக்ட்லாம் வந்து யூஸ் பண்றாங்க கொடுத்துட்டு இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னாக்கா மெயினா வந்து சொல்ல போனாக்க நம்ம உடல்நிலை சம்பந்தப்பட்ட எல்லா ப்ராடக்ட்டும் கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா இம்யூனிட்டி பவர், அதாவது வந்து நம்மளோட உடம்புல வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு விஷயம் அப்படின்னா டக்குன்னு வந்து ஒரு ப்ராப்ளம் வந்து அஃபெக்ட் ஆயிடும் அந்த மாதிரி பிரச்சனைக்கு. அது இல்லாம வந்து பாத்தீங்கன்னாக்க டெண்டர் பிளாஸ்ன்னு சொல்லுவாங்க, அதாவது வந்து செக்ஷுவல் ரீதியா வந்து ஏதாவது இஷ்யூ இருக்கு. ஸோ ஒருத்தருக்கு வந்து ரொம்ப நீண்ட காலமா வந்து பாத்தீங்கன்னாக்கா குழந்தை இல்லாம இருக்கு, இந்த மாதிரி இஷ்யூ வந்து இருக்கிறவங்களுக்கு. அது இல்லாம வந்து பாத்தீங்கன்னாக்கா லேடிஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா கர்ப்பப்பையில வந்து ஒரு சில பிரச்சனை இருக்கும், நீர்க்கட்டி இருக்கிற மாதிரி இருக்கலாம், இல்ல வந்து குழந்தை ஃபார்ம் ஆகாம இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி எந்த இஷ்யூவா இருந்தாலும் அவங்களுக்காகவும். அது இல்லாம வந்து பாத்தீங்கன்னாக்கா முட்டி வலி, இன்னைக்கு நம்ம வில்லேஜ்ல ஏகப்பட்ட பேருக்கு வந்து இந்த இஷ்யூவால இருக்கு. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு. அது இல்லாம வந்து பாத்தீங்கன்னா டைபோடாக்கு, அதாவது வந்து சுகருக்கு இருக்கிறவங்களுக்கு, ஸ்டோன் இருக்கிறவங்களுக்கு, இந்த கொழுப்பு கட்டின்னு சொல்லுவாங்க கையில அங்கங்க அங்கங்க வந்து பாத்தீங்கன்னாக்கா கொழுப்பு கட்டி ஃபார்ம் ஆயிடும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு. ஸோ அது மட்டும் இல்லாம வந்து பார்த்தீங்கன்னா அடிக்கடி வந்து பார்த்தீங்கன்னா ஃபீவர் வந்துடும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு ஃபைல்ஸ், கார்டியோடாக்கு, இந்த மாதிரி பிரச்சனை. அது இல்லாம வந்து பார்த்தீங்கன்னாக்கா லிவர், மெயினாக சொல்ல போனால் நம்ம உடம்புல இருக்கிற மெயின் பார்ட்ஸே வந்து பார்த்தீங்கன்னா லிவர் தான். அந்த லிவர் கரெக்டாக ஒர்க் ஆயிடுச்சு, உங்களுக்கு வந்து அதுக்கு தகுந்த வேலையை வந்து அது பண்ணிட்டு இருக்கு அப்படின்னாக்கா 50% வேலை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியர் ஆயிடும் இந்த பிரச்சனைக்கு. அது இல்லாம வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒபேசிட்டி. ஸோ இன்னைக்கு உடல் பருமன், நான் இன்னைக்கு லேடிஸா இருக்கட்டும் ஜென்ஸா இருக்கட்டும் இந்த உடல் பருமனால வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அவதிப்படுறாங்க. மெயினாக சொல்ல போனாக்கா லேடிஸ், அதாவது வந்து அந்த மென்சஸ் பீரியட் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக 28 டேஸ்க்கு ஒரு நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆகணும். அது ஆகாதனால வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த மென்சஸ் ஆகாததுனால லேடிஸ் வந்து பார்த்தீங்கன்னா உடல் பருமன் ஆகுறாங்க. உடல் பருமன் ஆகிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா இந்த தைராய்டு அப்படின்ற விஷயம் வந்து கூட சேர்ந்து வருது. ஸோ இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ப்ராடக்ட் வந்து ஹெல்ப் பண்ணுது. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 156 ப்ராடக்ட் வந்து நம்ம கிட்ட அவைலபிள் இருக்கு. நான் சொன்ன இந்த 9 கேட்டகரியிலையும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த ப்ராடக்ட்ஸ் அவைலபிள் இருக்கு. ஸோ அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு தேவையான விட்டமின்ஸும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இவங்க கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ டேப்லெட் ஃபார்மாவும் இருக்கு. அது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு வந்து லிக்விட் ஃபார்மாவும் வந்துட்டு இருக்கு. சில பேர் வந்து உடல் குறைக்கணும்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணுவாங்க, வேற எங்கெங்கேயும் வந்து மருந்து வாங்கி யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த மருந்து மாத்திரைகள்லாம் கிட்டத்தட்ட வந்து அது எடுக்கிற வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கண்ட்ரோல் வச்சிருக்கோம். அந்த மருந்து மாத்திரை நம்ம விட்டுட்டோம் அப்படின்னாக்கா மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா அந்த வெயிட் லாஸ் ஆன வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே டபுள் ஆயிடும். ஸோ இந்த மாதிரி இஷ்யூ வந்து நிறைய வந்திருக்கு மற்ற ப்ராடக்ட் சாப்பிட்டு. ஸோ அந்த மாதிரி இஷ்யூ வந்து இதில் எதுவுமே கிடையாது. பர்சனலாக வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன், என்னோட ரிசல்ட் நல்ல ஒரு ரிசல்ட் தான்.
ஸோ அது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னாக்கா வெயிட் ஏறணும் அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் நினைப்பாங்க. அதுக்காகவும் வந்து நம்ம கிட்ட இருக்கு. அது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த சிலாஜித் அப்படின்ற ஒரு விஷயம், ஸோ செக்ஸுவல் பவர் வந்து அதிகரிக்கிறதுக்காகவும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த விஷயம் வந்து நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கலாம். ஸோ இது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னாக்கா லேடிஸுங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஹேர் கேர் ப்ராப்ளம் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும். சில லேடிஸ்க்குலாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா தலைமுடி உதிர்றது, தலையில வந்து பொடுகு இருக்கிறது, இந்த மாதிரி விஷயம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா லேடிஸ்க்கு நிறைய வந்து இஷ்யூ இருக்கு. ஸோ அந்த இஷ்யூவை கிளியர் பண்றதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட வந்து ப்ராடக்ட்ஸ் அவைலபிள் இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு நம்ம நிறைய பேர் தெரிஞ்ச தெரியாம நிறைய மாத்திரை வந்து சாப்பிட்டுட்டு இருக்கோம். ஸோ அந்த மாத்திரைனால ஏற்படக்கூடிய ஒரு சில பிரச்சனைகள், பல் வலியா இருக்கட்டும், பல் சொத்த பல்லு, வாய் துர்நாற்றம், இது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னாக்கா வயிற்றுல உள்ள போயிட்டு அந்த மருந்து மாத்திரை வந்து ஏற்படுத்துற அந்த அல்சர் ப்ராப்ளம், இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட வந்து பிரத்யேகமா உருவாக்கப்பட்ட டென்டோடாக் அப்படின்ற டூத் பேஸ்ட் வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ இதுல வந்து பார்த்தீங்கன்னா வித்தின் 7 டேஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். ஸோ இன்னொரு விஷயம் சொல்லிக்கிறேன், நம்ம ப்ராடக்ட் வந்து ஆயுர்வேதிக் அப்படின்ற ப்ராடக்ட்னால கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா நீங்க 3 மாசம் உபயோகப்படுத்தி ஆகணும். அப்பதான் வந்து பார்த்தீங்கன்னா இதோட கரெக்டான ரிசல்ட், ஒரிஜினல் ரிசல்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி மற்ற ப்ராடக்ட் மாதிரி இல்லாம சும்மா எடுத்தும் போது மட்டும் நல்லா இருந்துச்சு அப்புறம் வந்து கிளியர் ஆயிடும்ன்ற மாதிரி இல்லாம இதை நீங்க ஒரு டைம் வந்து நீங்க ரெகுலரா கரெக்டா ப்ராப்பரா நீங்க யூஸ் பண்றீங்க அப்படின்னாக்க வாழ்க்கையில கிட்டத்தட்ட 80% பிரச்சனையை வந்து நீங்க தூரப்படுத்திடலாம். அந்த 80% பிரச்சனை வந்து உங்களுக்கு வந்து மறுபடியும் ரிட்டர்ன் அண்டாது அப்படின்றது மாதிரி வந்து பாத்தீங்கன்னாக்கா ஒரு இது. ஸோ இதனால வந்து பாத்தீங்கன்னாக்கா ஆயுர்வேதிக்கு 100% பியூரா வந்து குணமாகறதுக்கு உண்டான ஒரு சான்ஸ் வந்து உங்களுக்கு கொடுக்குறாங்க. ஸோ இது மட்டும் இல்லாம இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா பியூட்டி கேர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம உடம்புக்கு தேவையான பியூட்டிஷியன்ஸ் நிறைய வந்து பாத்தீங்கன்னா தெரிஞ்ச தெரியாம கிரீமா வந்து நீங்க மூஞ்சிக்கு அப்ளை பண்ணுவீங்க, சோப்பும் அப்ளை பண்ணுவீங்க. ஸோ இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் வந்து பாத்தீங்கன்னாக்கா நம்ம கம்பெனி வந்து ஜென்யூனா, அதாவது வந்து ஆயுர்வேதிக் முறையில வந்து பாத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி வந்து நீங்க வந்து ஃபேர் அண்ட் லவ்லி, ஃபேர் வாஷ், ஹேர் வாஷ் இந்த மாதிரி நிறைய யூஸ் பண்ணீங்க. இது எல்லாத்துக்கும் ஆல்டர்னேட்டா வந்து பாத்தீங்கன்னாக்கா நம்ம கம்பெனி வந்து இந்த ப்ராடக்ட் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் ஹோம் கேர், இந்த மாதிரி நீங்க முன்னாடி பாக்குற ஒவ்வொரு விஷயமும் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து நீங்க பணம் கொடுத்து வாங்கிட்டு இருக்கீங்க வெளியில. இங்க வந்து சும்மா கொடுக்குறாங்கன்னு சொல்ல வரல, இங்கேயுமே தான் வந்து பணம் கொடுத்து தான் வாங்கணும். ஆனா வெளியில வாங்குறதுக்கு இங்க வாங்குறதுக்கு வந்தான ஒரே ஒரு டிஃபரெண்ட் என்னன்னாக்க வெளியில அந்த பேக்கெட் மேல என்ன எம்ஆர்பி ரேட் அச்சடிச்சிருக்காங்களோ அந்த ரேட்ல தான் உங்களுக்கு கிடைக்கும். பட் இங்க நம்ம வந்து இந்த ப்ராடக்ட் வந்து பர்ச்சேஸ் பண்றதுனால என்ன பெனிஃபிட் அப்படின்னாக்க ரெண்டு விதமான பெனிஃபிட். ஒன்னு வந்து நமக்கு எம்ஆர்பி பிரைஸை விட வந்து கம்மியான பிரைஸ்ல வந்து நமக்கு கிடைக்கும். அது மட்டும் இல்லாம இந்த ப்ராடக்ட்டை வந்து நீங்க யூஸ் பண்ணிட்டு நல்லா இருக்கு அப்படின்னாக்க ரிட்டர்ன் மறுபடியும் வாங்குவீங்க. அப்படி வாங்கும் போதும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எம்ஆர்பி பிரைஸோட கம்மியா கிடைக்கும். அது மட்டும் இல்லாம நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க யாருக்காவது ரெஃபர் பண்றீங்க அப்படின்னாக்க அது மூலியமாவும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சம்பாதிக்கக்கூடிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ இது மட்டும் இல்லாம வந்து பாத்தீங்கன்னாக்கா நமக்கு இன்னைக்கு சமையல் கட்டுக்கு தேவையான எல்லா ப்ராடக்ட்டும், அதாவது வந்து மல்லித்தூளா இருக்கட்டும், இல்ல வந்து மஞ்சள் தூளா இருக்கட்டும், மிளகா தூளா இருக்கட்டும், நம்ம ரெகுலரா வந்து வில்லேஜ் பர்சன் வந்து நம்ம ஓனா வந்து அரைச்சி யூஸ் பண்ணுவோம். அப்படி அந்த மாதிரி உங்களுக்கு சுச்சுவேஷன் அமையல அப்படின்னாக்கா நீங்க வந்து இங்க மேனுஃபேக்சர் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க நேச்சுரலா. சரி நீங்க அதை வாங்கி யூஸ் பண்ணலாம். இது மட்டும் இல்லாம வந்து பாத்தீங்கன்னா நான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்லேயே சொன்னோம், நம்ம அக்ரிகல்ச்சர் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கெட்டு போயிடுச்சு அப்படின்ட்டு. ஸோ அந்த விஷயத்துக்காக வந்து பாத்தீங்கன்னாக்கா இவங்க வந்து நேச்சுரலா வந்து மேனுஃபேக்சர் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம கிட்ட வந்து பாத்தீங்கன்னா 4 விதமான உரம், மண்புழு உரம்ன்ற மாதிரி சொல்லுவாங்க நீங்க. ஸோ அந்த உரத்தை வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னாக்கா நீங்க ஒரு ஏக்கருக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா 10 மூட்டை நெல் விளையிறீங்க அப்படின்னாக்கா ஆர்கானிக் முறையில 100% நான் அடிச்சு சொல்லுவேன், இந்த உரத்தை நீங்க யூஸ் பண்றீங்கன்னாக்கா 12 ல இருந்து 13 மூட்டை வந்து நெல் வந்து அமைதியா ஆராம்சா எடுக்கலாம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா வந்து அந்த அளவுக்கு வந்து ஒர்த்தா இருக்கு. ரீசெண்டா இப்போ வந்து நம்ம பீகாருக்கு வந்து நான் வந்து ப்ராடக்ட் கொடுத்துருக்கேன். நல்ல ஒரு ரிசல்ட், எந்த ஒரு குறையும் கிடையாது. அவங்க விளையிற அந்த அவங்க கிட்ட வந்து 4 ஏக்கர் இருந்தது. 4 ஏக்கர்ல வந்து 1 ஏக்கராவுக்கு மாத்திரம் வந்து நம்ம ப்ராடக்ட் கொடுத்துருந்தேன். உண்மையில வந்து அந்த 4 ஏக்கராவுக்கும் இதுக்கும் வந்து பார்க்க போனா நல்ல ஒரு ரிசல்ட்னு தான் சொல்லலாம். ஸோ அவங்களே வந்து வாலண்டரியா வந்து மறுபடியும் வந்து ரெஃபர் பண்ணியிருக்காங்க, எங்கிட்ட வந்து கேட்டிருக்காங்க. அது இல்லாம வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கூட ஒர்க் பண்ற விவசாயிகளுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு ரிசல்ட்டான ஒர்த்தான ப்ராடக்ட். ஸோ இது மட்டும் இல்லாம வந்து பார்த்தீங்கன்னா வெட்டினரி ப்ராடக்ட்டும் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. வெட்டினரி ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மாட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா நல்லா ஷைனிங் ஆகிறதுக்கும், அது இல்லாம வந்து பார்த்தீங்கன்னாக்கா பாலை வந்து கூட்டி கொடுக்கறதுக்காகும். கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னாக்கா இன்னைக்கு ஒரு நார்மலா ஒரு பசுமாடு வந்து பார்த்தீங்கன்னா காலையில இருந்து நைட் வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா காலையில ஈவினிங் 2 வேளையும் சேர்ந்து ஒரு 10 லிட்டர் பால் கறக்குதுனாக்கா இந்த ப்ராடக்ட் நம்ம யூஸ் பண்றதுனால அதோட ஃபேட் லெவலும் அதிகமாகும், அந்த ஆரோக்கியமாகவும் இருக்கும். அது இல்லாம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 லிட்டர் எக்ஸ்ட்ராவும் பால் கொடுக்கறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பு வந்து நீங்க உங்க மாட்டுக்கு ஏற்படுத்தி கொடுக்கலாம். நல்ல ஒரு ப்ராடக்ட். ஸோ நீங்க தேவை அப்படின்றவங்க யூஸ் பண்ணிக்கலாம். இது மட்டும் இல்லாம இப்ப சொன்னது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னாக்க உங்களுக்கு ஒரு ப்ராடக்ட்டை பத்தி தான் நான் சொல்லிட்டு இருந்தேன். இப்ப இனிமேல் வந்து சொல்ல போற விஷயம் வந்து பாத்தீங்கன்னாக்க ஒரு பிசினஸ் பிளான். அதாவது வந்து இப்ப நீங்க சொல்ற ப்ராடக்ட் எல்லாம் கிட்டத்தட்ட 156 ப்ராடக்ட் வந்து நான் சொன்னேன். ஆனா இந்த ப்ராடக்ட் வந்து நான் வாங்குறேன், நான் யூஸ் பண்ணேன், நல்லா இருந்துச்சு, ஓகே. இதை வந்து நான் ரெக்கமெண்ட் பண்ண மத்தவங்களுக்கு ரெஃபர் பண்றேன் அப்படின்னாக்க
இதுல ஒரு இன்கம் வரும் அப்படின்னு நான் சொன்ன முதல்லயே. அந்த இன்கம் என்ன அப்படின்றத பத்தி அடுத்த ஒரு 10 நிமிஷத்துல பார்ப்போம். இப்படி வந்து நம்ம பார்க்க போறோம். சோ இந்த விஷயம் வந்து பாத்தீங்கன்னாக்கா நம்ம எல்லா வீட்லயும் வந்து பாத்தீங்கன்னாக்கா டெய்லி தினந்தோறும் காலையில இருந்து ஈவினிங் வரைக்கும் பாத்தீங்கன்னாக்கா ஏதாவது ஒரு ப்ராடக்ட் வந்து நம்ம யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம். பட் அந்த ப்ராடக்ட்டை யூஸ் பண்றது மட்டும் இல்லாம நம்ம தெரிஞ்சவங்களுக்கோ பக்கத்துல இருக்கிறவங்களுக்கோ இல்ல பக்கம் பக்கம் யாருக்கோ ஒருத்தருக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா நம்ம ரெக்கமெண்ட் பண்ணுவோம். அட்லீஸ்ட் ஒரு நார்மலா ஒரு செருப்பு வாங்கிட்டு வந்தோம் அப்படின்னா கூட வந்து பாத்தீங்கன்னாக்கா அக்கம் பக்கம் இருக்கிறவங்க வந்து பாத்தீங்கன்னாக்கா நம்ம ரெக்கமெண்ட் பண்ணுவோம். இந்த கடையில வந்து நான் செருப்பு வாங்கினேன், நல்லா இருந்துச்சு, நீயும் போயிட்டு அந்த கடையில வாங்க அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி நம்ம சொல்றோம் அப்படின்றனாக்க நமக்கு வந்து எந்த ஒரு பெனிஃபிட்டுமே இருக்காது. இல்ல நம்ம சொன்னதுனால நமக்கோ இல்ல நம்ம சொல்லி நம்ம ஃப்ரெண்ட்ஸ் போய் வாங்கினதுனால அவங்களுக்கும் வந்து பாத்தீங்கன்னாக்கா எந்த ஒரு யூஸுமே இருக்காது. அங்க எம்ஆர்பி பிரைஸ் என்னவோ அதே பிரைஸ்ல தான் வந்து நமக்குமே கொடுத்தாங்க. அண்ட் நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்குமே வந்து பாத்தீங்கன்னாக்கா அதே எம்ஆர்பி பிரைஸ்ல தான் கொடுத்துட்டு இருந்தாங்க. ஆனா நம்ம இந்த கம்பெனில பண்ணோம் அப்படின்னாக்க நமக்கு வந்து எந்த மாதிரி பெனிஃபிட் இருக்கு அப்படின்னாக்க, ஸோ நான் முதல்ல சொன்ன மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வந்து நமக்கு நம்மளோட ஐடி ரெஜிஸ்டர் பண்றதுக்கு வேணும். அது மட்டும் இல்லாம நான் இவ்வளவு நேரம் சொன்ன ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில எஸ்பி, அதாவது வந்து சேல்ஸ் பாயிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அலோகேட் பண்ணுவாங்க. அதாவது வந்து ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்கும் 0.1 எஸ்பில இருந்து 27 எஸ்பி வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம கிட்ட வந்து ப்ராடக்ட்ஸ் அவைலபிள் இருக்கு. எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னாக்க, ஸோ நம்ம கிட்ட வந்து இம்னோடாக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராடக்ட் இருக்கு. அந்த ப்ராடக்ட் வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்றோம் அப்படின்னாக்கா நமக்கு வந்து 12 எஸ்பி கிடைக்கும். ஸோ அது மட்டும் இல்லாம வந்து பாத்தீங்கன்னா குர்சி டாக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராடக்ட் இருக்கு. அந்த ப்ராடக்ட் வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்றோம் அப்படின்னாக்கா நமக்கு வந்து 3 எஸ்பி கிடைக்கும். ஸோ இங்க வந்து ப்ராடக்ட் வந்து பாத்தீங்கன்னாக்கா நமக்கு என்ன ப்ராடக்ட் தேவையோ, இப்போ நம்ம ஒரு மளிகை கடைக்கு போறோம், அங்க மளிகை கடையில நமக்கு என்ன தேவையோ அதை மட்டும் தான் வந்து நம்ம வாங்க போறோமே தவிர, மளிகை கடைக்காரன் சொல்றான் அப்படின்றதுக்காக வந்து நம்ம அவன் சொல்ற பொருள் எல்லாம் வந்து வாங்க போறது கிடையாது. அதே மாதிரி உங்களுக்கு என்ன ப்ராடக்ட் தேவையோ, உங்க உடம்புக்கு என்ன ப்ராடக்ட், உங்க வீட்டுக்கு என்ன ப்ராடக்ட் தேவையோ அந்த ப்ராடக்ட்டை நீங்க சூஸ் பண்ணி வாங்குறீங்க. ஸோ நீங்க வாங்குற ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்கும் வந்து பாத்தீங்கன்னாக்கா ஒவ்வொரு எஸ்பி வந்து அலோகேட் ஆகும். ஸோ ஒரு சில ப்ராடக்ட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா அதிகமான எஸ்பி கிடைக்கும், ஒரு சில ப்ராடக்ட் வந்து பாத்தீங்கன்னா குறைவான எஸ்பி கிடைக்கும். நீங்க வாங்குற ப்ராடக்டோட அமௌண்ட்டை பொறுத்து உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா எஸ்பி அலோகேட் ஆகும். அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னாக்கா ஒவ்வொரு எஸ்பியும் வந்து பாத்தீங்கன்னாக்கா ஒரு ப்ராடக்ட் வந்து கிடைக்கும். ஸோ எக்ஸாம்பிள் வந்து இம்னோடாக்கு, பன்ஸ் துளசி, டென்டோடாக்கு இந்த மாதிரி வந்து ஏகப்பட்ட ப்ராடக்ட் இருக்கு. ஒவ்வொரு ப்ராடக்ட்டும் ஒரு சில எஸ்பி கிடைக்கும்னு சொல்லியிருக்கேன். ஸோ நம்ம ப்ராடக்ட் வந்து வாங்கினதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு எஸ்பி கிடைக்கும்னு நான் சொல்லிட்டேன். அந்த எஸ்பியை வச்சு, அதாவது எஸ்பி அப்படின்னா சேல்ஸ் பாயிண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த சேல்ஸ் பாயிண்ட்டை வச்சு நம்ம நம்மளோட ஐடியா வந்து ஆக்டிவேட் பண்ணலாம். நம்ம டோட்டல் 3 டைப்பா வந்து பாத்தீங்கன்னாக்கா நம்மளோட ஐடியா வந்து நம்ம ஆக்டிவேட் பண்ணலாம். ஒன்னு வந்து பாத்தீங்கன்னாக்கா எக்ஸிக்யூட்டிவ் கேட்டகரி அப்படின்னு சொல்லுவாங்க. 27 எஸ்பில வந்து பாத்தீங்கன்னாக்கா நம்ம ஐடியா வந்து ஆக்டிவேட் பண்ணலாம். இன்னொரு வந்து பாத்தீங்கன்னாக்கா சூப்பர் கேட்டகரின்னு சொல்லுவாங்க. சூப்பர் கேட்டகரிக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா 52 எஸ்பி, அதாவது வந்து சேல்ஸ் பாயிண்ட்ல வந்து நம்ம நம்மளோட ஐடியா ஆக்டிவேட் பண்ணலாம். மூணாவது கேட்டகரி வந்து பாத்தீங்கன்னாக்கா பிரீமியம் கேட்டகரின்னு சொல்லுவாங்க. 100 எஸ்பில வந்து பாத்தீங்கன்னாக்கா நம்மளோட ஐடியா வந்து நம்ம ஆக்டிவேட் பண்ணலாம். நீங்க எந்த பேஸ்ல வந்து நீங்க ஐடி ஆக்டிவேட் பண்ணியிருந்தாலும் செய்யற வேலை வந்து பாத்தீங்கன்னாக்கா சேம் வேலை தான். அங்கேயும் வந்து நீங்க ரெக்கமெண்ட் பண்றீங்க, இங்கேயும் வந்து நீங்க ரெக்கமெண்ட் பண்றீங்க. நீங்க கேட்கலாம், அப்போ வந்து 52 எஸ்பி வந்து எனக்கு வேணும் அப்படின்னாக்கா நான் வந்து பொருள் அதிகமா வாங்கிறதா தான் வந்து எனக்கு 52 எஸ்பி கிடைக்கும். அதே மாதிரி 100 எஸ்பி வாங்கணும் அப்படின்னாக்கா எனக்கு 100 எஸ்பிக்கு உண்டான பொருள் வாங்கினாதான் வந்து எனக்கு 100 எஸ்பியில வந்து நான் என்னோட ஐடியா ஆக்டிவேட் பண்ண முடியும். அதே மாதிரி வந்து 27 எஸ்பி வந்து கம்மியா தானே இருக்கு, அப்படின்னா நான் வந்து குறைஞ்ச அமௌண்ட்டோட பொருள் வாங்கி நான் வந்து 27 எஸ்பில வந்து என்னோட ஐடியா வந்து ஆக்டிவேட் பண்ண முடியும் இல்ல. எதுக்கு வந்து 52 எஸ்பின்னு ஒரு கேட்டகிரி வச்சிருக்காங்க, 100 எஸ்பின்னு ஒரு கேட்டகிரி வச்சிருக்காங்க. ஆனா வேலை பாத்தீங்கன்னாக்கா மூணுமே வந்து ஒரே மாதிரி தான் வேலை பார்க்கணும், மூணுக்குமே வந்து இன்கம் வந்து பாத்தீங்கன்னாக்கா ஸ்டார்டிங்ல வந்து ஒரே மாதிரி தான் வரும்னு சொல்லி கேட்கலாம். ஸோ இதுக்கு தான் வந்து பாத்தீங்கன்னாக்கா மூணுக்குமே இருக்கிற டிஃப்ரெண்ட் என்ன அப்படின்னாக்கா, ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்லிடுறேன். உங்களோட ஐடியா வந்து நீங்க 27 எஸ்பில வந்து நீங்க ஆக்டிவேட் பண்றீங்க. அதாவது 27 எஸ்பினா நம்ம முதல்ல பார்த்த மாதிரி வந்து நீங்க என்ன ப்ராடக்ட் வாங்குறீங்களோ அந்த ப்ராடக்ட் தகுந்த மாதிரி வந்து உங்களுக்கு எஸ்பி கிடைக்கும். அது நீங்க வந்து ஒவ்வொரு பொருளாவும் நீங்க வந்து வாங்கி இந்த மாசம் வந்து நீங்க ஒரு 10 எஸ்பிக்கு வாங்குறீங்க, அடுத்த மாசம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 10 எஸ்பிக்கு வாங்குறீங்க, மூணாவது மாசம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 10 எஸ்பிக்கு வாங்குறீங்கன்னா அப்படின்னா இன்னையில இருந்து மூணாவது மாசம் தான் வந்து பாத்தீங்கன்னா உங்ககிட்ட வந்து 30 எஸ்பி ஆயிருக்கும். ஸோ அப்படின்னா இன்னையில இருந்து 3 மாசம் கழிச்சு தான் நீங்க உங்களோட ஐடியா வந்து ஆக்டிவேட் பண்ண முடியும். சோ அந்த மாதிரி இருக்கிற பட்சத்துல அப்ப நீங்க வந்து ஒரு ஐடியா வந்து நீங்க மூணாவது மாசம் கழிச்சு வந்து நீங்க உங்களோட ஐடியா வந்து நீங்க ஆக்டிவேட் பண்றீங்க அப்படின்னாக்க உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னாக்க எந்தெந்த மாதிரி பொருள் வாங்கியிருப்பீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இம்னோடாக்கு ஒரு 2 இம்னோடாக் வாங்குறீங்க. 2 இம்னோடாக்னா ஒரு இம்னோடாக்கோட எஸ்பி வந்து பாத்தீங்கன்னாக்க 12 எஸ்பி கிடைக்கும். கிட்டத்தட்ட 24 எஸ்பி வந்து உங்களுக்கு 2 இம்னோடாக்ல ஆயிடுது. அதே மாதிரி ஒரு குர்சி டாக் வாங்குறீங்க, அது வந்து ஒரு 3 எஸ்பி. டோட்டல் வந்து பாத்தீங்கன்னாக்க 27 எஸ்பில வந்து நீங்க ஒரு பொருள் வாங்கி உங்ககிட்ட 27 எஸ்பி வந்துருச்சு. அப்படி நீங்க 27 எஸ்பி வந்து நீங்க வாங்கி உங்களோட ஐடியா நீங்க ஆக்டிவேட் பண்றீங்க அப்படின்னாக்க நீங்க எது எதுக்கெல்லாம் எலிஜிபிள் ஆகுறீங்கன்னாக்க மினிமம் பேமெண்ட் வந்து பாத்தீங்கன்னாக்கா 500 ரூபாய். ஸோ ஃபர்ஸ்ட் மாசமே வந்து பாத்தீங்கன்னாக்கா நீங்க 500 ரூபாய்க்கு எலிஜிபிள் ஆயிடுறீங்க. அது மட்டும் இல்லாம வந்து பாத்தீங்கன்னாக்க
ஒவ்வொரு மேட்சிங் சேல்ஸ் பாயிண்ட்டுக்கும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 10 ரூபா கிடைக்கும். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா எந்தெந்த மாதிரி இன்கம்லாம் வந்து நமக்கு கிடைக்குது, அதாவது வந்து ஒரே ஒரு டைம் என் வாழ்க்கையில நான் என்னோட ஐடியா வந்து பாத்தீங்கன்னாக்கா ஆக்டிவேட் பண்றதுனால எனக்கு எந்தெந்த மாதிரி இன்கம்லாம் வந்து கிடைக்கும் அப்படின்னாக்க கிட்டத்தட்ட 7 விதமான இன்கம் வந்து எனக்கு கிடைக்கும். இங்க வந்து நீங்க ஒரே ஒரு ரூபா கூட இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போறது கிடையாது. ஏன் அப்படின்னாக்க நான் பணத்தை கொடுத்தேன், எனக்கு தேவையான பொருளை வந்து நான் வாங்கிக்கினேன். அதே சேம் மல்லிகை கடைக்கு போறேன், அண்ணாச்சி கிட்ட சொல்றேன், அண்ணாச்சி எனக்கு 1 கிலோ பருப்பு, 1 கிலோ வெங்காயம், 1 கிலோ எண்ணெய் கொடுங்க அப்படின்னு சொல்றேன். பணத்தை கூட தான் எனக்கு பொருளை கொடுத்துட்டாங்க. எனக்கும் அவனுக்கும் இருந்த உறவு அதோட முடிஞ்சு போச்சு. ஆனா இங்கேயும் நம்ம அதே வேலையா தான் செய்யறோம். பணத்தை கொடுக்குறோம், எனக்கு என்ன தேவையோ எங்க வீட்டுக்கு என்ன தேவையோ அதை வந்து நான் வாங்கிக்கிட்டேன். ஆனா எனக்கு அங்க வந்து கூட சேர்ந்து ஒரே ஒரு விஷயம் வந்து எக்ஸ்ட்ரா கொடுத்தாங்க. என்ன? நமக்கு வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண ஒரு ஐடி கொடுத்தாங்க. அந்த ஐடியை வச்சு நம்ம எப்பெல்லாம் வந்து ப்ராடக்ட் வாங்குறனோ அப்பெல்லாம் வந்து பார்த்தோன்னா எம்ஆர்பி பிரைஸை விட வந்து பார்த்தோன்னா எனக்கு கம்மியான பிரைஸ்ல வந்து ப்ராடக்ட் கிடைக்குது. ஃபர்ஸ்ட் பெனிஃபிட் எனக்கு. நான் தேவைன்னா வெறும் 1000 ரூபாய் பொருளை வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு கம்மியா கிடைக்குது. நான் வெறும் 800 ரூபாய்க்கு வாங்கிட்டு நான் வந்து என் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கோ இல்லை தேவைப்படுறவங்களுக்கோ வந்து பார்த்தீங்கன்னா நான் 1000 ரூபாய்க்கு கொடுத்துருவேன். ஸோ அப்படி கொடுத்தா எனக்கு வந்து ரீட்டைல் இன்கம்னு சொல்லுவாங்க. 800 ரூபாய்க்கு வாங்குறேன், 1000 ரூபாய்க்கு கை மாத்தி விடுறேன். எனக்கு வந்து ஒரே ஒரு ரூபா கூட வந்து எனக்கு லாஸ் கிடையாது. மேல 200 ரூபாய் லாபம் தான். நான் இந்த மாதிரி வந்து எவ்வளவு ப்ராடக்ட்னாலையும் வந்து வாங்கி சேல் பண்ணிக்கலாம். இது வந்து ஃபர்ஸ்ட் இன்கம் சொல்லுவாங்க. அதாவது வந்து மளிகைக்காரங்களும் இதுதான் பண்றாங்க. அவங்க வந்து ஒரு இடத்துல இருந்து வாங்கிட்டு வராங்க, அவங்க இடத்துல ஸ்டோர் பண்ணி வைக்கிறாங்க, கேட்கறவங்களுக்கு வந்து கொடுத்துட்றாங்க. ஸோ அவங்க கம்மியான பொருளை வாங்கிட்டு வராங்க, எம்ஆர்பி பிரைஸ்ல கொடுத்துட்றாங்க. அதே வேலையை நீங்க நினைச்சாலும் செய்யலாம். இங்க வந்து ரீட்டைல் இன்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்த விஷயம் வந்து பாத்தீங்கன்னாக்க இன்சென்டிவ் இன்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. மூணாவது வந்து பாத்தீங்கன்னாக்க போனஸ் அண்ட் லெவல் இன்கம். நாலாவது வந்து பாத்தீங்கன்னா ரீபர்ச்சேஸ் இன்கம். அஞ்சாவது வந்து பாத்தீங்கன்னாக்க பைக் அண்ட் கார் ஹவுஸ் ஃபண்ட்னு சொல்லுவாங்க. ஆறாவது வந்து பாத்தீங்கன்னாக்க டூர் அண்ட் ட்ரிப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏழாவது வந்து பாத்தீங்கன்னாக்க போனஸ் இன்கம் சொல்லுவாங்க. ஸோ இதை பத்தி ஒவ்வொன்றா வந்து நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னாக்க ரீட்டைல் இன்கம் சொன்னாங்க. எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னாக்க எம்ஆர்பின்னு சொல்லுவோம். நம்ம நம்ம எல்லா ப்ராடக்ட் மேலேயும் வந்து பாத்தீங்கன்னாக்க பின்னாடி திருப்பி பார்த்தோம் அப்படின்னா எம்ஆர்பின்னு சொல்லிட்டு எங்கேயாவது ஒரு இடத்துல வந்து அச்சடிச்சிருப்பாங்க. அதாவது மேக்சிமம் ரீட்டைல் பிரைஸ்ன்னு சொல்லுவாங்க. ஒரு மக்கள் மத்தியில வந்து அந்த ப்ராடக்ட் வந்து இந்த அமௌண்ட் தான் வந்து இதுக்கு மேல வந்து நான் விற்க முடியாது, இதுதான் வந்து என்னோட ஃபைனல் அமௌண்ட் அப்படின்ற ஒரு அமௌண்ட் தான் வந்து மேக்சிமம் ரீட்டைல் பிரைஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னாக்க சங்கீதா மேடம் நீங்க சொல்லுங்க. நம்ம வந்து ஒரு தண்ணி பாட்டில் வாங்குறோம். அந்த தண்ணி பாட்டில் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து என்ன பிரைஸ் கிடைக்குதுங்க? 10 ரூபா பாட்டில். ஆமா. 10 ரூபா பாட்டில் 10 கிடைக்குது. ரூபாய். ஆனா ஆமா. அந்த பிளாஸ்டிக் பாட்டில் வந்து ஒரு ரூபா வருங்களா மேனுஃபேக்சர் பண்றதுக்கு? ஆகும். பிளாஸ்டிக் பாட்டில் மேல இருக்கிற மூடி வந்து 1 ரூபா ஆகும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னாக்கா அதுல தண்ணி நிரப்புறதுக்கு அந்த வேலை செய்யறவங்களுக்கு எல்லாம் வந்து பாத்தீங்கன்னாக்கா ஒரு தண்ணி ஒரு ரூபா வச்சுக்கோங்க. அதுக்கு மேல வந்து வேலை செய்யறவங்களுக்கு ஒரு பாட்டில் மேல வந்து ஒரு ரூபா கொடுத்தாலும் டோட்டல் தண்ணி பாட்டிலே வந்து பாத்தீங்கன்னாக்கா அந்த மேனுஃபேக்சர் பண்ணி அந்த கம்பெனி சீல் கீழ் வச்சு அது கரண்ட் சார்ஜ் எல்லாம் சேர்த்து ஒரு 5 ரூபா, அதிகபட்சம் ஒரு பாட்டில் தண்ணி பாட்டில் உருவாக்குறதுக்கு ஒரு 5 ரூபா ஆகும். ஆனா நம்ம கைக்கு வந்து சேரும் போது வந்து பாத்தீங்கன்னா 10 ரூபாய்க்கு வருது. என்னைக்காவது வந்து யோசனை பண்ணிருக்கீங்களா? சாதாரணமா கிடைக்கிற தண்ணி பாட்டில் நமக்கு வந்து 10 ரூபாய்க்கு கொடுக்குறாங்களே ஏன்னு சொல்லிட்டு. இருந்தாலும் வந்து நம்ம தண்ணி தாகம் அவசரத்துக்கு வந்து வாங்கி குடிக்கிறோம். ஆனா அதுக்கு பின்னாடி இருக்கிற நோக்கம் என்ன அப்படின்னாக்கா அவங்க மேனுஃபேக்சர் பண்ண அந்த கம்பெனில இருந்து வெளியே வர்றதுல இருந்து அவங்க கடைக்கு வாங்கிட்டு வந்து வைக்கிற வரைக்கும் நடுவுல இருக்கிற இடைத்தரகர்கள் இருக்காங்க பாத்தீங்களா? கம்பெனில இருந்து 5 ரூபாய்க்கு வெளியே வரும், மேனுஃபேக்சரிங் பண்ணி அங்க இருந்த டெம்போக்காரன் வந்து ஒரு பாட்டில் மேல 1 ரூபாய் வைப்பான். ஏத்து கூலி இறக்கு கூலி அது இல்லாம வந்து பாத்தீங்கன்னா கடையில வாங்கிட்டு வந்து கூலிங் பண்ணி ஃப்ரிட்ஜ்ல வச்சு அதை வந்து உங்ககிட்ட வந்து சேரும் போது வந்து பாத்தீங்கன்னாக்கா கடை பில்லு, கடை வாடகை, ஃப்ரிட்ஜ் எல்லாம் சேர்த்து பாத்தீங்கன்னா உங்க தலைமையில தான் கொண்டு வந்து கொட்டுறாங்க. ஒரு பாட்டில் 10 ரூபாய்க்கு வந்து நீங்களும் பணம் கொடுத்து வாங்குறீங்க. இதுதான் இங்கேயும் நடக்குது. எல்லா இடத்துலயும் வந்து பாத்தீங்கன்னாக்கா மேக்சிமம். ஸோ இந்த விஷயம் தான் வந்து ப்ராப்பரா நடந்துட்டு இருக்கு. எம்ஆர்பி பிரைஸ்ன்றது வந்து பாத்தீங்கன்னாக்கா மேக்சிமம் ரீட்டைலர் பிரைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த விஷயத்த வந்து நமக்கு என்ன பிரைஸ்ல கிடைக்குதுனாக்கா டிபி பிரைஸ்ன்னு சொல்லுவாங்க, டிஸ்ட்ரிபியூட்டர் பிரைஸ். அதாவது இந்த இடைத்தரகர்களுக்கு கிடைக்கிற அந்த அமௌண்ட் வந்து பாத்தீங்கன்னாக்கா அங்க கொடுக்காம டைரக்டா கம்பெனிக்காரன் நம்ம கிட்ட கொடுக்குறோம். ஸோ அந்த விஷயத்த நம்ம கிட்ட கொடுக்கும்போது நம்ம மினிமம் 15% வந்து குறைச்சி கொடுக்குறாங்க நமக்கு. அதாவது ஒரு பொருள் வந்து 10 ரூபாய்க்கு கிடைக்குது அப்படின்னா அந்த பொருள் வந்து டைரக்டா நம்ம கைக்கு கிடைக்கும் போது 7 ரூபாய்க்கோ இல்ல 8 ரூபாய்க்கோ தான் வந்து நமக்கு கிடைக்கும். இதுதான் வந்து பாத்தீங்கன்னா டிஸ்ட்ரிபியூட்டர் பிரைஸ்ன்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 1200 ரூபாய் மதிப்புள்ள ஒரு பொருள் வந்து நம்ம கைக்கு கிடைக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா 1000 ரூபாய்க்கு தான் கிடைக்கும். அதே மாதிரி ஒரு 12,000 ரூபாய்க்கு மதிப்புள்ள பொருள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 10,000 ரூபாய்க்கு கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லிட்டு இருக்கேன். ஸோ எக்ஸாம்பிள் ரெண்டாவது விஷயம் வந்து பாத்தீங்கன்னாக்க இன்னைக்கு எம்ஆர்பின்னு சொல்றோம்ல, நம்ம கிட்ட இருக்கிற இம்னோடாக்கோட எம்ஆர்பி பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னாக்கா 2212 ரூபாய்.
இன்னைக்கு வந்து அந்த இம்யூனிட்டி பவர்ஸ், அதாவது வந்து இம்யூனிட்டி பூஸ்ட் பண்றதுக்காக வந்து பாத்தீங்கன்னா நம்ம கம்பெனியும் மேனுஃபேக்சர் பண்ணிட்டு இருக்கிற ப்ராடக்ட் தான் வந்து பாத்தீங்கன்னா இம்யூனோடாக். ஸோ அது வந்து பாத்தீங்கன்னாக்க 2212 எம்ஆர்பி பிரைஸ். ஆனா நமக்கு கிடைக்கிற பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னாக்க 1844 கிடைக்குது. இந்த கால்குலேஷன் வந்து பாத்தீங்கன்னா தெளிவா புரிஞ்சுக்கோங்க. ஸோ இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம். இன்னைக்கு 2212 மதிப்புள்ள ஒரு பொருள் வந்து நமக்கு 1844 கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ இதே ஒரு ப்ராடக்ட் வந்து இன்னைக்கு ஒரு நாளைக்கு நான் 3 ப்ராடக்டை வாங்கி நான் சேல் பண்ணாலும், நான் அப்படியே வாங்குறேன் அப்படியே கைமாத்துறேன், 3 ப்ராடக்ட் ஒரு நாளைக்கு 3 எம்ஆர்பி பிரைஸ்ல வாங்கி நான் டிபி பிரைஸ்ல கொடுத்தாலும் ஒரு நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா எனக்கு 1104. அதே வேலையை வந்து தொடர்ந்து நான் 30 நாள் பண்ணனாக்க 33,120. ஒரு விஷயத்த வந்து யாருமே வந்து 100% பண்ண முடியுமான்னு கேட்டா கண்டிப்பா முடியாது. அட்லீஸ்ட் நீங்க 50% பண்ணாலும் உங்களுக்கு 16,560. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னாக்கா நம்ம வந்து ஃபர்ஸ்ட் இன்கம் சொல்லிட்டோம், ரீட்டைலர் இன்கம். இப்பதான் வந்து பாத்தீங்கன்னா மெயின் மேட்டரே இருக்கு, அதாவது வந்து மேட்சிங் இன்கம் சொல்லுவாங்க. ஸோ இவ்வளவு நேரம் நம்ம பார்த்த விஷயம் வந்து பாத்தீங்கன்னாக்கா நார்மலா வந்து ஒரு கடைக்காரன் கூட வந்து அந்த விஷயத்த செஞ்சிடறான். ஆனா வந்து அந்த விஷயத்த வந்து நம்ம செய்ய போறது கிடையாது. விருப்பம் இருந்தா நீங்க செய்யுங்க, விருப்பம் இல்லை அப்படின்னாக்கா டைரக்டா வந்து பாத்தீங்கன்னாக்கா இந்த இடத்துக்கு வந்துருங்க. ஸோ ரெண்டாவது இன்கம் வந்து பாத்தீங்கன்னாக்க மேட்சிங் இன்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. மேட்சிங் இன்கம்னா என்ன? அதாவது வந்து நம்ம சொன்ன ஸ்டார்டிங்லேயே சொன்னோம், அதாவது வந்து ஒவ்வொரு பொருளுக்கும் வந்து பாத்தீங்கன்னாக்கா நமக்கு வந்து எஸ்பி கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம ஜாயின் பண்ண உடனே வந்து பாத்தீங்கன்னாக்கா நமக்கு வந்து எஸ்ஏஓ அண்ட் எஸ்ஜிஓ அப்படின்னு சொல்லிட்டு 2 பிசினஸ் சென்டர் வந்து ஓப்பன் ஆயிடும் நமக்கு கீழே. அதாவது வந்து லெஃப்ட் அண்ட் ரைட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நார்மலா எம்எல்எம் நீங்க பிசினஸ் பண்ணிருக்கீங்க அப்படின்னாக்கா எனக்கு வந்து லெஃப்ட் சைடு ரைட் சைடு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னாக்கா லெஃப்ட் சைடு 100 எஸ்பியும் ரைட் சைடு 100 எஸ்பியும் வந்து உங்களுக்கு கீழே வந்து பையிங் நடக்கும் போது, சங்கீதா புரியுதுங்களா நான் சொல்றது இந்த விஷயம்? புரியுதுங்க. அதாவது நான் வந்து ஜாயின் பண்ணிட்டேன். ஜாயின் பண்ணதுக்கு அப்புறமா வந்து பாத்தீங்கன்னாக்க லெஃப்ட் சைடு 100 எஸ்பியும் ரைட் சைடு 100 எஸ்பிக்கும் வந்து நான் வந்து என்னோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லயோ இல்ல வந்து சொந்தக்காரங்க பந்துக்காரங்களோ வந்து யாருக்கும் வந்து ப்ராடக்ட் ரெக்கமெண்ட் பண்றேன் அப்படின்னா எனக்கு வந்து அந்த வாரமே வந்து பாத்தீங்கன்னா எனக்கு வந்து 1000 இன்கம். நான் ஜாயின் பண்ணிட்டேன், என்னோட அப்பாவுக்கோ என்னோட அம்மாவுக்கோ இல்ல என்னோட சிஸ்டருக்கு யாருக்கோ வந்து வந்து ஒரு முட்டி வலி ஃபார் எக்ஸாம்பிள். ஸோ அவங்களுக்கு வந்து நான் ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணி கொடுக்குறேன். அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா 100 எஸ்பிக்கு உண்டான பொருளை வந்து நான் அவங்களுக்கு வந்து சேல் பண்ணி கொடுத்தேன். ஸோ அவங்களுக்கு வந்து ப்ராடக்ட்டும் கிடைச்சிது. ஸோ அவங்களோட ப்ராப்ளமும் வந்து கில் ஆயிடுச்சு. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா தாத்தா அம்மா பாட்டி யாருக்கோ ஒருத்தருக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்னொருத்தருக்கு, அதாவது வந்து என்னோட ரைட் சைட்ல வந்து ஒரு 100 எஸ்பிக்கு வந்து நான் பொருள் பர்ச்சேஸ் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னாக்க எனக்கு வந்து லெஃப்ட் சைடு 100 எஸ்பியும் ரைட் சைடு 100 எஸ்பியும் கவுண்ட் ஆகும்போது எனக்கு வந்து அந்த வாரமே, அதாவது வந்து நீங்க திங்கக்கிழமை பண்றீங்கன்னாக்க அந்த வாரம் சனிக்கிழமையும் வந்து உங்களுக்கு வந்து உங்களோட அக்கௌண்ட்ல டைரக்டா 1000 கிரெடிட் ஆகும். இது வந்து வாலெட்லயோ இல்ல வந்து அவங்க பேங்க் இதுலயோ இல்ல, டைரக்டா உங்க அக்கௌண்ட்ல வந்து கிரெடிட் ஆயிடும். அதே இது வந்து ஃபுல்லா ஃபர்ஸ்ட் மாசம் நீங்க பண்ணீங்க 100 எஸ்பி ரைட்லயும் 100 எஸ்பி லெஃப்ட்லயும் பண்ணீங்க, உங்களுக்கு வந்து அந்த மாசமோ அந்த வாரமோ வந்து உங்களுக்கு அக்கௌண்ட்ல கிரெடிட் ஆயிடுச்சு. இது வந்து வாரம் இன்கம். நீங்க எந்த வாரம் பண்றீங்களோ அந்த வாரத்தோட இறுதியிலேயே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்கம் கிடைச்சிடும். சப்போஸ் ரெண்டாவது வாரம் வந்து பாத்தீங்கன்னாக்கா நீங்க 200 எஸ்பி லெஃப்ட்லயும் 200 எஸ்பி ரைட்லயும் பண்ண சொல்ல உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா 2000 கிரெடிட் ஆகும். இப்ப நீங்க சொல்லுங்க, சப்போஸ் வந்து 300 எஸ்பி நான் ரைட்லயும் 300 எஸ்பி லெஃப்ட்லயும் பண்ணா எனக்கு எவ்வளவு கிடைக்கும் சங்கீதா? 3000 வரைக்கும். ஓகே, அதாவது வந்து நான் லெஃப்ட்ல 3000 எஸ்பி ரைட்ல 3000 எஸ்பி பண்ணோம் அப்படின்னாக்கா எனக்கு வந்து 3000. அதாவது வந்து 100க்கு 100 பண்ணும்போது வந்து எனக்கு 1000. டைரக்டா சொல்லணும் அப்படின்னாக்கா நான் 100 எஸ்பி லெஃப்ட்ல பண்றேன் 100 எஸ்பி ரைட்ல பண்றேன்னா எனக்கு 1000. நான் எவ்வளவு பண்ணாலும் இன்ட்டு மல்டிபிளிகேஷன். ஒரு வேளை நான் வந்து லெஃப்ட் சைட்ல ஒரு நாள் வந்து பாத்தீங்கன்னாக்கா நான் 600 எஸ்பியும் ரைட் சைட்ல 400 எஸ்பியும் பண்றேன் அப்படின்னா எனக்கு எவ்வளவு கிடைக்கும்? சங்கீதா கேக்குதுங்களா? அது புரியல எனக்கு. அதாவது நான் லெஃப்ட் சைட்ல 600 எஸ்பி பண்ணேன். கொஞ்சம் கவனமா கேளுங்க இந்த இடத்துல. லெஃப்ட் சைட்ல 600 எஸ்பி ரைட் சைட்ல 400 எஸ்பி தான் பண்ணிருக்கேன். எனக்கு பேர் மேட்ச் எவ்வளவு ஆகி எவ்வளவு இன்கம் வரும் எனக்கு அந்த வாரம்? அது தெரியல. இல்லம்மா நான் என்னன்றேன்னா 100 எஸ்பிக்கு 100 எஸ்பி பண்ணா எனக்கு எவ்வளவு கிடைக்கும்? 1000. சப்போஸ் நான் வந்து லெஃப்ட் சைட்ல 600 எஸ்பி பண்றேன், ஆனா ரைட் சைட்ல 400 எஸ்பி தான் பண்ணிருக்கேன் அப்படின்னா எனக்கு எவ்வளவு கிடைக்கணும்? அதுதான் புரியல. 100 எஸ்பிக்கு 100 எஸ்பி வந்து பாத்தீங்கன்னாக்கா எனக்கு வந்து 1000 கிடைக்கும்னு சொன்னீங்க. அப்ப 600 எஸ்பிக்கு 400 எஸ்பிக்கு வந்து பாத்தீங்கன்னா எனக்கு 400 தான் பேர் மேட்ச் ஆகுது அப்படின்னா எனக்கு வந்து 4000 இன்கம் கிடைக்கும். உங்களோட வாய்ஸ் அப்பதான் வரலமா எனக்கு? வரும்.
அதான் 600 எஸ்பிக்கு 400 எஸ்பி வந்து பேர் மேட்ச் வந்து 400 எஸ்பி தான் பேர் மேட்ச் ஆகுது. அப்படின்னாக்கா எனக்கு 4000 ரூபாய் இன்கம் வரும். மீதி 200 எஸ்பி வந்து பாத்தீங்கன்னாக்கா கேரி ஃபார்வர்ட் ஆயிடும். சப்போஸ் நான் எந்த இடத்துல 400 எஸ்பி பண்ணணும், அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா அடுத்த வாரம் இல்ல அடுத்த மாசம் நான் வந்து 200 எஸ்பி பண்றேன். ஆனா வந்து என்னோட லெஃப்ட் சைட்ல வந்து நான் என்னமே பண்ணல அப்படின்னாலும், ஏன்னா வந்து ஆல்ரெடி வந்து எனக்கு 200 எஸ்பி அங்க மீதி இருக்கு. அந்த இடத்துல நான் என்னமே பண்ணல. ஆனா வந்து எந்த பக்கம் 400 இருந்துச்சோ அந்த பக்கம் வந்து மறுபடியும் வந்து 200 எஸ்பி வந்து நான் பிசினஸ் கொடுக்குறேன்னா, ஆல்ரெடி இருக்கிறாங்க அந்த 200க்கும் இந்த 200க்கும் பேர் மேட்ச் ஆகி எனக்கு வந்து 2000 ரூபாய் இன்கம் வந்துடும். புரியுதா? புரியுது. அதாவது 100 எஸ்பிக்கு 100 எஸ்பி இன்கம். ஸோ இந்த மாதிரி தான். அதாவது வந்து எனக்கு வந்து கேரி ஃபார்வர்ட் ஆயிடும். சப்போஸ் நான் அந்த பிசினஸ் பண்ணல அப்படின்னாலும் எவ்வளவு பேலன்ஸ் இருக்கோ அது அப்படியே வந்து கேரி ஃபார்வர்ட் ஆயிடும். நீங்க எப்போ இதை வந்து கம்ப்ளீட் பண்றீங்களோ அப்போ வந்து உங்களுக்கு வந்து இன்கம் கிரெடிட் ஆயிடும். இந்த மாதிரி நம்ம பண்றோம் அப்படின்னா வீக்லி வந்து பாத்தீங்கன்னாக்கா 1,50,000 ரூபாய் இன்கம். நான் வந்து வாரத்துக்கு சொல்றேமா மாசத்துக்கோ இல்ல வருஷத்துக்கோ சொல்லல. ஒரு வாரத்துக்கு இந்த மாதிரி நீங்க பிசினஸ் பண்றீங்க அப்படின்னாக்க மேக்சிமம் 1,50,000 ரூபாய் நீங்க இன்கமும், அதே மாதிரி ஒரு மாசத்துக்கு 6,00,000 ரூபாய் நீங்க இன்கமும் வந்து எடுக்கலாம். வெறும் 100 எஸ்பில வந்து நீங்க உங்களை ஐடியா ஆக்டிவேட் பண்ணியிருந்தா. நான் ஃபர்ஸ்ட் சொன்ன பாத்தீங்களா 3 கேட்டகரியில வந்து நீங்க உங்களோட ஐடியா ஆக்டிவேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்க எந்த இடத்துல போனாலும் வந்து நீங்க அதே பிசினஸ் தான் பண்றீங்க, அதே ரெக்கமெண்டேஷன் தான் பண்றீங்க. ஆனா நீங்க 100 எஸ்பில வந்து நீங்க உங்களோட ஐடியா ஆக்டிவேட் பண்ணியிருந்தா வாரத்துக்கு 1,50,000 ரூபாயும் மாசத்துக்கு வந்து 6,00,000 ரூபாயும் வந்து பாத்தீங்கன்னாக்கா நீங்க வந்து உங்களோட இன்கம் எடுக்கலாம். அதே நீங்க 52 எஸ்பில வந்து நீங்க உங்களோட ஐடியா வந்து நீங்க ஆக்டிவேட் பண்ணிருக்கீங்க அப்படின்னாக்க அந்த இடத்துல வந்து வாரத்துக்கு 1,00,000 ரூபாயும் மாசத்துக்கு 4,00,000 ரூபாயும் வந்து நீங்க வந்து இன்கம் எடுக்க முடியும். அதே நீங்க 27 எஸ்பில வந்து நீங்க பண்ணிருந்தீங்க அப்படின்னாக்க மாசத்துக்கு 50,000 ரூபாயும் வாரத்துக்கு 50,000 ரூபாயும் மந்த்லி வந்து பாத்தீங்கன்னாக்க 2,00,000 ரூபாயும் வந்து நீங்க இன்கம் எடுக்க முடியும். இங்க இருக்கிற இந்த 3 கேட்டகரிக்கும் இருக்கிற ஒரே ஒரு டிஃபரெண்ட், நீங்க எவ்வளவு எஸ்பி வந்து நீங்க உங்களோட ஐடியா வந்து நீங்க ஆக்டிவேட் பண்ணிருக்கீங்க அப்படின்றத பொறுத்து உங்களோட இன்கம் வந்து உங்களுக்கு சேஞ்ச் ஆகும். அண்டு அடுத்த விஷயம் வந்து பாக்குறோம் அப்படின்னாக்க இப்ப டோட்டல் வந்து பாத்தீங்கன்னாக்கா நான் சொல்லிட்டேன் இவ்வளவு வந்து இன்கம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாம வந்து பாத்தீங்கன்னாக்கா வீக்லி கேப்பிங் வந்து பாத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு 100 எஸ்பிக்கு 100 எஸ்பி வந்து நீங்க பண்ணும்போது மேக்சிமம் நீங்க வந்து 6,00,000 ரூபாய் வந்து நீங்க இன்கம் எடுக்கலாம் 100 எஸ்பில வந்து நீங்க ஐடி ஃபிட் பண்ணிருக்கும் போது. ஸோ அடுத்து வந்து நம்ம சொல்ல போற விஷயம் வந்து பாத்தீங்கன்னாக்க ரெண்டாவது விஷயம் போனஸ் இன்கம் சொல்லுவாங்க. அதாவது வந்து நம்ம ஃபர்ஸ்ட் இன்கம் பார்த்துட்டோம் ரீட்டைலர் இன்கம், ரெண்டாவது இன்கம் வந்து பாத்தீங்கன்னாக்கா மேட்சிங் இன்கம் பார்த்துட்டோம். இப்போ பாக்குறது வந்து பாத்தீங்கன்னாக்கா மூணாவது இன்கம். இந்த மூணாவது இன்கம் என்ன அப்படின்னாக்க நம்ம ஃபர்ஸ்ட்ல வந்து ஆல்ரெடி பார்த்துட்டோம் 100 எஸ்பிக்கு 100 எஸ்பி வரும்போது வந்து நம்மளுக்கு வந்து 1000 ரூபாய் வரும்னு சொன்னேன். ஆனா இப்ப அதே இடத்துல வந்து ஒரு சின்ன சேஞ்ச்மெண்ட். அதாவது லெஃப்ட் சைட்ல 100 ரைட் சைட்ல 100 சொன்னேன். ஆஹ் சங்கீதா புரியுதுங்களா இந்த விஷயம்? புரியுது. சங்கீதா கேக்குதுங்களா நான் பேசுறது? கேக்குதுங்க. லட்சுமி உங்களுக்கு புரியுதுங்களா? ஹலோ. புரியுதுமா. ஒரே நிமிஷம் இருமா, எனக்கு தான் வாய்ஸ் ஹலோ. வரலன்னு நினைக்கிறேன். ஹலோ புரியுதுங்களா? புரியுதுங்கண்ணா. ஓகே ஓகே சாரி, என்னோட டவுன் ஆயிடுச்சு. ஸோ இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னாக்க நான் ஆல்ரெடி வந்து சொல்லிட்டேன் 100 எஸ்பிக்கு 100 எஸ்பி வந்து நான் டவுன் பண்ணேன் அப்படின்னா எனக்கு வந்து சேல்ஸ் இன்சென்டிவ் இன்கம் வந்து பாத்தீங்கன்னாக்கா 1000 ரூபாய் கிடைக்கும்னு சொல்லிட்டேன். ஆனா அதே இடத்துல லெஃப்ட்ல வந்து 100 ரைட்ல 100 சொல்லும் போது இந்த 1000 ரூபாய் கிடைச்சிது. ஆனா லெஃப்ட்ல 200ம் ரைட்ல 100ம் வந்து எனக்கு டவுன் ஆகுது அப்படின்னாக்க எனக்கு அந்த மாசத்தோட இன்கம் ஒரு 1,500 ரூபாய் எக்ஸ்ட்ரா கிடைக்கும். நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல சொன்னது வந்து பாத்தீங்கன்னா வார இன்கம்னு சொல்லிட்டு இருந்தோம். அது தனியா கிடைக்கும். அது மட்டும் இல்லாம எப்பெல்லாம் உங்களுக்கு வந்து லெஃப்ட்ல 2 ரைட்ல 1 வருதோ அப்பெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 1,500 ரூபாய், அதாவது வந்து டோட்டல் 2,500 ரூபாய் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்கமா கிடைக்கும். இது வந்து பாத்தீங்கன்னாக்க நீங்க ப்ரோன்ஸ் லெவல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் லெவல் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க நீங்க. இப்போ வந்து ரெண்டாவது லெவல் வந்து பாத்தீங்கன்னாக்க 600 எஸ்பி, அதாவது வந்து லெஃப்ட்ல 600 எஸ்பியும் ரைட்ல 300 எஸ்பியும் எப்போ உங்களுக்கு கம்ப்ளீட் ஆகுதோ அப்போ வந்து பாத்தீங்கன்னாக்க டோட்டல் உங்களுக்கு வந்து 7,500 ரூபாய் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்கமா கிடைக்கும். ஸோ இந்த ஸ்டெப் வந்து உங்களுக்கு வந்து கொஞ்சம் கன்சியூவா இருக்கும். ஸோ ஒன்ஸ் வந்து நீங்க கரெக்டா ஃபாலோ பண்ணி நீங்க இதை வந்து புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னாக்க நீங்க ஒவ்வொரு லெவலும் வந்து பாத்தீங்கன்னா ஈஸியா அச்சீவ் பண்ணலாம்.
ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னாக்கா 3வது லெவல் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 1200 எஸ்பியும் லெஃப்ட்ல வந்து வெறும் 600 எஸ்பியும் நீங்க பண்ண சொல்ல உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டோட்டல் இன்கம் வந்து உங்களுக்கு 15,000 ரூபாய் கிடைக்கும். ஸோ ஒவ்வொரு லெவல் நீங்க கம்ப்ளீட் பண்ணும் போதும், அதாவது வந்து நம்ம ஏதாவது ஒரு வேலைக்கு போறோம், ஒரு இன்கம் ஒரு கம்பெனிக்கே போய் நம்ம ஜாயின் பண்றோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் மாசம் வந்து நமக்கு 2,500 ரூபா கொடுக்குறோம் அப்படின்னாக்க 2வது மாசம் போனீங்கனாலும் வந்து அதே 2,500 ரூபா தான் கொடுப்பாங்க. அதே நீங்க ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்றீங்க, ரொம்ப நல்லா வேலை பண்றீங்க அப்படின்னாக்க அட்லீஸ்ட் ஒரு 500 ரூபா சேர்த்து கொடுக்கலாம். ஆனா இங்க நம்ம ஒவ்வொரு மாசமும் ஒவ்வொரு லெவல் நம்ம அச்சீவ் பண்ணனாலும் ஃபர்ஸ்ட் மாசம் வந்து எனக்கு 2,500, 2வது மாசம் வந்து பாத்தீங்கன்னாக்கா 7,500 அப்படியே 2 மடங்கு சேர்த்து கொடுக்குறாங்க. 3வது மாசம் 15,000. அதாவது வந்து உங்களோட இன்கம் வந்து ஒவ்வொரு மாசமும் நீங்க வந்து நீங்க உங்களோட லெவல் அச்சீவ் பண்ணீங்கன்னாக்க கிட்டத்தட்ட 18 மாசத்துல சொன்னா நம்ப மாட்டீங்க. 18 மாசத்துல வந்து பாத்தீங்கன்னாக்கா நீங்க ஒரு பல கோடிக்கு அதிபதியா இருக்கலாம். ஆனா உங்களோட ஹார்ட் ஒர்க்கை பொறுத்து தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த விஷயம் அமையும். சோ அடுத்த விஷயம் வந்து பாத்தீங்கன்னாக்க 4வது லெவல்னு சொல்லுவாங்க. 4வது லெவல் எப்போ வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 2,400 எஸ்பியும் ரைட்ல வந்து பாத்தீங்கன்னாக்கா 1,200 எஸ்பியும் இருந்தாக உங்களுக்கு வந்து 32,000 ரூபாய் வந்து உங்களுக்கு வந்து இன்கமாக கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு லெவலும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அச்சீவ் ஆகிட்டே போகும். ஆனா இதுல வந்து எப்ப நீங்க 5வது லெவல் கிராஸ் பண்றீங்களோ உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பு காத்திருக்கு. எந்த மாதிரி வாய்ப்பு அப்படின்னாக்க உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சுரக்ஷா பிளான் அப்படின்னு சொல்லுவாங்க ஹிந்தில. அதாவது வந்து பாத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு நீங்க வந்து எல்ஐசி போட்டிருப்பீங்க எல்லாருமே. ஸோ பட் நம்ம லைஃப் வந்து எப்ப என்ன ஆகும்னு சொல்ல முடியாது. நம்ம வாழ்க்கைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பாதுகாப்பு தேவைன்னு சொல்லிட்டு நீங்க ஒரு எல்ஐசி மாதிரி வந்து நீங்க எங்கேயாவது போட்டு வச்சிருப்பீங்க. மந்த்லி மந்த்லி நீங்க வந்து பணம் கட்டுவீங்க. ஆனா வந்து இந்த இடத்துல நீங்க 5வது லெவல் கிராஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னாக்க நீங்க வந்து ஒரு செக்யூர் ஜோனுக்குள்ள வந்துடுறீங்க. அந்த செக்யூர் ஜோன்ல வந்து என்ன பெனிஃபிட் இருக்குன்றது பாத்தீங்கன்னாக்கா அடுத்த ஒரு 2 ஸ்லைடுக்கு அப்புறம் நான் சொல்றேன். ஸோ அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னாக்கா நீங்க 6வது லெவல் கம்ப்ளீட் பண்ணீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு டோட்டல் வந்து 2,10,000 ரூபாய் கிடைக்கும். அது இல்லாம உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா தாய்லாந்து டூர் போறதுக்கு உண்டான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியும் கிடைக்குது. 3 நைட் அண்ட் 4 டேஸ்க்கு உண்டான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. அது மட்டும் இல்லாம 7வது லெவல் நீங்க கம்ப்ளீட் பண்றீங்க அப்படின்னாக்க உங்களுக்கு டோட்டல் இன்கம் 3,00,000 ரூபாயும் அது மட்டும் இல்லாம வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கார் ஃபண்ட் பைக் ஃபண்ட் வந்து பாத்தீங்கன்னா 50,000 ரூபாயும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கொடுக்குறாங்க. ரூபி ஸ்டார் அப்படின்னு சொல்லுவாங்க 7வது லெவலு. ஸோ அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னாக்க 8வது லெவல் நீங்க கம்ப்ளீட் பண்றீங்க அப்படின்னாக்க உங்களுக்கு வந்து சப்பேர் ரேங்க் அப்படின்னு சொல்லுவாங்க. டோட்டல் 6,00,000 ரூபாயும் அது மட்டும் இல்லாம துபாய்க்கு ஒரு உங்களோட ஃபேமிலியோட அதாவது வந்து நீங்க உங்களோட ஒய்ஃபா இருந்தாலும் சரி ஹஸ்பண்டா இருந்தாலும் சரி அவங்க பிளஸ் இது மட்டும் இல்லாம 2 குழந்தைங்க இவங்க 4 பேரும் வந்து பாத்தீங்கன்னாக்கா 3 நைட் அண்ட் 4 டேஸ் வந்து பாத்தீங்கன்னாக்கா நீங்க போயிட்டு துபாய் சுத்தி பார்த்துட்டு வரலாம். ஃபேமிலி டூர்னு சொல்லுவாங்க. ஸோ நீங்க நம்ம டீம்ல இருக்கவங்க எத்தனை பேர் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வெளிநாடு போயிருப்பாங்கன்னு எனக்கு தெரியல. வெளிநாடு விடுங்க, வெளி மாநிலத்துக்கு கூட வந்து நம்ம இன்னைக்கு போயிருக்க மாட்டோம். இன்னைக்கு ஏன்னா வந்து அந்த மாதிரி சுச்சுவேஷன் நமக்கு. ஸோ நம்ம கிட்ட இருக்கிற பண கஷ்டமா இருக்கட்டும், இல்ல நம்ம இருந்த சுச்சுவேஷனா இருக்கட்டும், இந்த மாதிரி சுச்சுவேஷன் தான் போயிட்டு இருக்கு. நம்ம அந்த லெவல்ல இல்லைனாலும் கண்டிப்பா ஒரு நாளைக்கு இந்த கம்பெனில வந்து நம்ம ஒர்க் பண்ணும்போது இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து 100% கிடைக்கும். என்னோட ஆசை கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னாக்கா ஒவ்வொரு மெம்பரும் வந்து பாத்தீங்கன்னாக்கா நீங்க உங்க ஃபேமிலியோட வந்து பாத்தீங்கன்னாக்கா வெளிநாடு டூர் போயிட்டு வரணும். ஸோ நீங்க 8வது லெவல் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்களாவே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து உங்களுக்கு கிடைக்கும். இது மட்டும் இல்லாம வந்து பாத்தீங்கன்னாக்கா 9வது லெவல் வந்து பாத்தீங்கன்னாக்கா ஸ்டார் சஃபேர் அப்படின்னு சொல்லுவாங்க. டோட்டல் இன்கம் வந்து 7,00,000மும் உங்களுக்கு அது மட்டும் இல்லாம கார் ஃபை கார் ஃபண்ட் வந்து பாத்தீங்கன்னாக்கா 6,00,000மும் டோட்டல் வந்து பாத்தீங்கன்னாக்க 13,00,000 ரூபாய் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்கம் ஆகும். அது மட்டும் இல்லாமல் மலேசியா சிங்கிளா நீங்க மட்டும் போயிட்டு வரதுக்கு 3 நைட் 4 டேஸ் போயிட்டு வரதுக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியும் கொடுக்குறாங்க. ஸோ இங்க வந்து ஒரே ₹1 வந்து நீங்க செலவு பண்ணாம இந்த எல்லா விஷயத்தையும் வந்து நீங்க அடாப்ட் பண்ணலாம். அது மட்டும் இல்லாம வந்து பாத்தீங்கன்னாக்கா 10வது லெவல்ல வந்து பாத்தீங்கன்னாக்கா டைமண்ட் லெவல்னு சொல்லுவாங்க. எந்த லேடிஸ் இந்த டைமண்ட் லெவல் அச்சீவ் பண்றாங்களோ நீங்க வாங்குற இன்கம் இல்லாம ஒரு 5,00,000 ரூபாய் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா இன்கமா கிடைக்கும். இன்னைக்கு நம்மளோட டாப் லீடர் வெறும் 21 வயசே ஆன ஒரு பொண்ணு இன்னைக்கு இந்த லெவலை வந்து அடைஞ்சிருக்காங்க. நான் அவங்களோட வீடியோவெல்லாம் வந்து நான் சென்ட் பண்றேன் பாருங்க. உண்மையிலே வந்து நான் ஆர்மில இருந்துட்டு என்னால சாதிக்க முடியாத ஒரு விஷயத்த 21 வயசு பொண்ணு எப்படி சாதிச்சான்னு எனக்கு தெரியல. உண்மையிலே பார்க்கறதுக்கு ரொம்ப வியப்பா இருக்கு. ஸோ அந்த பொண்ணுக்கு வந்து அந்த மாதிரி ஒரு கெப்பாசிட்டி எப்படி வந்துச்சுன்னு எனக்கு தெரியல. அந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி எப்படி அவங்களுக்கு கிடைச்சதுன்னு தெரியல. இன்னைக்கு நம்ம எவ்வளவோ பாடுபட்டாலும் இந்த லெவல் அடையிறதுக்கு வந்து கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னாக்கா ஒரு 3ல இருந்து 4 வருஷம் ஆகும். ஆனா அந்த பொண்ணு ஜஸ்ட் ஒரு 1.5 இயர்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த லெவலை வந்து ஒரு அச்சீவ் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா 13,00,000 ரூபாய் டோட்டல் இன்கம். அது மட்டும் இல்லாமல் கார் வாங்குறதுக்காக ஒரு 9,00,000 ரூபாயும் ஸோ கிடைச்சிருக்கு. டோட்டல் 22,00,000 ரூபாய். இது மட்டும் இல்லாம ஒரு பொண்ணு ஒரு லேடிஸா இருந்தாலும் சரி ஒரு பொண்ணா இருந்தாலும் சரி யார் இந்த
டைமண்ட் லெவல் அச்சீவ் பண்றாங்களோ அவங்களுக்கு கம்பெனி லெவல்ல இருந்து 5 லட்ச ரூபாய் வந்து எக்ஸ்ட்ரா கொடுக்குறாங்க. ஸோ இது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டல் 18 லெவல் இருக்கு. இந்த மாதிரி ஒவ்வொரு லெவல் நீங்க அச்சீவ் பண்ணும் போதும் வந்து பார்த்தீங்கன்னாக்க உங்களுக்கு இந்த மாதிரி வந்து ஆப்பர்ச்சுனிட்டி பிளஸ் டோட்டல் அமௌண்ட் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிடைச்சிட்டே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு லெவல் நீங்க கிராஸ் பண்ணும்போது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கார் ஃபண்டா இருக்கட்டும், பைக் ஃபண்டா இருக்கட்டும், இல்ல நீங்க டூர் ஃபண்ட் போறதா இருக்கட்டும், இல்ல வீடு கட்டுறதுக்கு உண்டான ஃபண்டா இருக்கட்டும், இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா டோட்டல் 18 லெவல் இன்கம் வந்து உங்களுக்கு வந்துட்டு இருக்கு. ஸோ ஒரு எக்ஸாம்பிள் நான் கேட்கணும். சங்கீதா, நீங்க லைன்ல இருக்கீங்களா? இருக்குங்க. சரி, ஓகே. ஒரே ஒரு கால்குலேஷனு. ஸோ நம்ம டீம்ல இருக்கிறவங்க வந்து இந்த விஷயத்த வந்து நிறைய பேர் கேட்டிருப்பாங்க, சில பேர் வந்து கேட்டிருக்க மாட்டாங்க. இருந்தாலும் வந்து நான் இன்னைக்கு உங்ககிட்ட இந்த விஷயத்த கேட்குறேன். ஒரு 1 கோடி ரூபாய் வந்து நான் சம்பாதிக்கணும் அப்படின்னாக்க நீங்க வந்து எத்தனை வருஷம் டைம் எடுத்துப்பீங்க அண்ட் என்ன வேலை செஞ்சா 1 கோடி ரூபாய் உங்களால வந்து சம்பாதிக்க முடியும்? ஜஸ்ட் ஒரே 1 கோடி, நான் அதிகமா கேட்கல. ஆனஸ்டா பதில் சொல்லணும். கொஞ்சம் குயிக்கா சொல்லுங்க. ஏதோ ஒன்று, எனி ஒன் ரீசன். ஏன்னா என்ஜினியரிங் ஒர்க் பார்த்தா 1 லேக் சம்பாதிக்கலாம். இல்லம்மா, நான் கேட்கறது 1 கோடி ரூபாய் நீங்க சம்பாதிக்கணும் அப்படின்னா எத்தனை வருஷம் எடுக்கும்? நான் வந்து மத்தவங்கள கேட்கல, நீங்க பர்டிகுலர் சங்கீதாவை நான் கேட்கிறேன். சங்கீதா 1 கோடி ரூபாய் சம்பாதிக்கணும் அப்படின்னாக்க எத்தனை வருஷம் எடுக்கும்? கொஞ்சம் மொபைல நேரா ஸ்ட்ரைட்டா வச்சு பேசுங்க. அது பல வருஷம் ஆகும். சொல்லுங்க எக்ஸாம்பிள். ஒரு 10 இயர்ஸ். 10 இயர்ஸ். 10 இயர்ஸ்ல சாத்தியமா? கண்டிப்பா முடியுன்றீங்களா? 1 கோடி ரூபாய் 10 வருஷத்துல வந்து என்னால சம்பாதிக்க முடியும்னு சொல்றீங்களா? சொல்லுங்க. முடியாது. 10 இயர்ஸ் மேலேயே ஆகும். ஒரு 15 20 சொல்றதுல என்ன இருக்குமா? சொல்லுமா. 15 20 ஆமா. 10, 2 வருஷத்துல முடிச்சிரும், இல்ல 50 வருஷம் ஆகும், இல்ல முடியவே முடியாது, 1 கோடி ரூபாய் சம்பாதிக்கவே முடியாது. ஏதாவது ஒரு ஹலோ. ஒரு அப்ராக்சிமேட்டா ஒரு 20 25 30 வச்சுக்கலாமா? புரியுதாம்மா கேட்கறது? வாய்ஸ் விட்டு விட்டு வருது. இல்ல, இப்ப ஒரு 20 25 வருஷம் ஆகுமா ஒரு 1 கோடி ரூபாய் சம்பாதிக்கணும் அப்படின்னாக்கா? அதாவது வந்து நம்ம சம்பாரிச்சு செலவு போக நம்ம கையில சேர்த்து வைக்கிற அமௌண்ட் ஒரு 1 கோடி ரூபாய் இருக்கணும் அப்படின்னா எத்தனை வருஷம் எடுக்கும்? 25. 25 இயர்ஸ். சரி, ஓகேம்மா. சரி, ஓகே. நீங்க தான் சொல்லியிருக்கீங்க 25 வருஷம் ஆகுது. அதாவது 1 கோடி ரூபாய் கரெக்டா, அதாவது ஒண்ணு சேர்த்து நான் பார்க்கணும் அப்படின்னா ஒரு 25 வருஷம் ஆகும். நான் வந்து செலவு போக, சம்பாதிக்கிறதுல செலவு போக மீதி இருக்கிற அமௌண்ட் வந்து ஒரு 1 கோடி ரூபாய் வேணும்னா ஒரு 25 வருஷம் ஆகும்னு சொல்லியிருக்கீங்க. ஒரு சின்ன கால்குலேஷன் நம்ம பண்ணலாம். இப்ப ஜஸ்ட் ஒரு 5 நிமிஷம் தான் எடுக்கும் டைம். இப்போ வந்து இப்ப நான் உங்களுக்கு சொன்னேன் பாத்தீங்களா இந்த விஷயம், அதாவது வந்து ப்ராடக்ட் பத்தி சொன்னேன், எப்படி சம்பாதிக்கணும் அப்படின்றத பத்தியும் சொன்னேன். இப்ப நீங்க சொல்லுங்க, ஒரு ஏதோ ஒரு பொருள் ஒரு வருஷம் பூரா சேர்ந்து நீங்க எத்தனை பேருக்கு உங்களால கொடுக்க முடியும்? ஒரு 1 இயர், ஒரு வருஷம் 365 நாள்ல நீங்க எத்தனை பேருக்கு நம்மளோட ப்ராடக்ட் வந்து கொடுக்க முடியும்? நமக்கு எத்தனை பேர் சேர்த்துறாங்களோ அத்தனை பேர் கொடுக்கலாம். இல்ல, நார்மலா வந்து நீங்க பிசினஸ் எல்லாம் பண்ணல, ஒன்லி வந்து நீங்க ரெக்கமெண்ட் பண்றீங்கன்னா எத்தனை பேருக்கு ரெக்கமெண்ட் பண்ண முடியும் உங்களால? 1 இயர்ல 365 நாள்ல ஒரு 100 பேருக்கு கொடுக்க முடியுமா? கொடுக்கலாம். கொடுக்கலாம், தாராளமா கொடுக்கலாம். சரி, ஓகே. ஆமா. அதாவது ஒரு வருஷத்துல நீங்க 100 பேருக்கு நம்மளோட ப்ராடக்ட் நீங்க கொடுக்குறீங்க அப்படின்னாக்கா உங்களோட ஃபர்ஸ்ட் வருஷ இன்கம் டோட்டல், நான் பிசினஸே பண்ணல, ஒன்லி ப்ராடக்ட் மட்டும் தான் கொடுக்குறேன் அப்படின்னாலும் உங்களோட ஃபர்ஸ்ட் வருஷ இன்கம், அதாவது வந்து 100 ஐடி நீங்க பண்றீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா 100 பேர் மேட்ச் ஐடி உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா 1 லட்சம் ரூபாய் இன்கம். புரியுதுங்களா? அதாவது 100 பேர் மேட்ச் நீங்க வந்து ஐடி பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 1 லட்சம் ரூபாய் இன்கம். சரிங்களா? இப்ப வந்து 2வது வருஷம், இப்ப நீங்க வந்து ஃபர்ஸ்ட் வருஷம் நீங்க பண்ணிட்டீங்க, இப்ப 2வது வருஷத்துல கால் ஐடி வைக்கிறீங்க. 2வது வருஷத்துல 95%, அதாவது வந்து 100 பேர்ல 95% எவ்வளவு? 95 மெம்பர்ஸ் எனக்கு போதும், எனக்கு நான் பொருள் வாங்கினேன், எனக்கு வாங்கின பொருளை வந்து நல்லா ஆயிடுச்சு என்ன, அதனால வந்து எனக்கு போதும் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. மீதி ஒரு 5%, அதாவது அந்த 5 மெம்பர்ஸ் உங்களை மாதிரியோ இல்ல என்ன மாதிரியோ வந்து பாத்தீங்கன்னாக்க சம்பாதிக்கணும், வாழ்க்கையில ஏதாவது வந்து முன்னேறணும்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. அந்த 5 மெம்பர்ஸ் நம்ம ஃபர்ஸ்ட் வருஷம் செஞ்ச அதே வேலையை வந்து அந்த 5 மெம்பர்ஸ் 2வது வருஷம் செய்யறாங்க. ஒவ்வொருத்தரும் வந்து பாத்தீங்கன்னா 100 பேருக்கு வந்து ப்ராடக்ட் கொடுக்கும் போது டோட்டல் அவங்களோட டீம்ல வந்து பாத்தீங்கன்னாக்க எத்தனை பேர் கொடுத்துருப்பாங்க? 500 பேர் கொடுத்துருப்பாங்களா?
2வது வருஷம் வெறும் 5 ஆமா. வந்து நம்ம கூட வந்து வேலை செய்யறதுக்கு வராங்க. 95 பேர் வந்து நான் வேலை செய்யறதில்ல, நான் பொருள் வாங்கினா நல்லா ஆயிடுச்சு எனக்கு போதுமான்னு சொல்லிடுறாங்க. ஒன்லி யூசர் ஆயிட்டாங்க. மீதி 5 பேர் தான் வந்து ஆமா. என்ன மாதிரியே வந்து லீடர் வராங்க. அவங்க நம்ம செஞ்ச அதே ஃபர்ஸ்ட் மாசம் செஞ்ச அதே வேலையை வந்து 2வது மாசமும் செய்யறாங்க. 2வது வருஷமும் 100 பேருக்கு கொடுக்கும்போது ஒவ்வொரு ஆளும் வந்து டோட்டல் 500 பேருக்கு கொடுக்குறாங்க. டோட்டல் 500 பேருக்கு 1 லட்ச ரூபா அப்படின்னாக்க ஃபர்ஸ்ட் வருஷம் 1 லட்ச ரூபா, 2வது வருஷம் வந்து பாத்தீங்கன்னாக்கா 5 லட்ச ரூபா நம்மளோட இன்கம். 3வது வருஷம் அந்த 500 பேர்ல 450 பேர், அதாவது வந்து 95% வந்து ஒன்லி யூசரா போயிட்டாங்க. மீதி இருக்கிற அந்த 5%, அதாவது வந்து 50 லிட்டரு நம்ம ஃபர்ஸ்ட் வருஷம் செஞ்ச அதே வேலையை 100 பேருக்கு வந்து ப்ராடக்ட் கொடுக்குறாங்க அப்படின்னாக்க நம்மளோட டோட்டல் இன்கம் வந்து 50 லட்சம் 3வது வருஷம். இதே வேலையை 4வது வருஷம் நம்ம பாக்குறோம் அப்படின்னாக்க நம்மளோட இன்கம் வந்து 5 கோடி. 5வது வருஷத்துல நம்ம பாக்குறோம் அப்படின்னாக்க நம்மளோட இன்கம் வந்து 50 கோடி. தெரியுதுங்களா ஸ்கிரீன்ல? தெரியுதுங்க. இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் கேட்டேன், 1 கோடி ரூபாய் நான் சம்பாதிக்கணும்னாக்க எத்தனை வருஷம் ஆகும்னு கேட்டதுக்கு 10 வருஷம் ஆகும், 25 வருஷம் ஆகும் அப்படின்னு நீங்க தான் சொன்னீங்க. இப்ப அதே வாயால ஆமா. தான் நீங்களும் சொல்லியிருக்கீங்க 50 கோடி ரூபாய் 5 வருஷத்துல வந்து சம்பாதிக்க முடியும்னு சொல்லிட்டு. சரி, 50 கோடி ரூபாய் நம்மளால சம்பாதிக்க முடியுதோ இல்லையோ அப்பாற்பட்ட விஷயம். நீங்க சொல்லுங்க, இதுல எத்தனை பர்சன்ட் ஒர்க் வந்து நம்மளால பண்ண முடியும்? இது வந்து 100% ஒர்க். 50 கோடின்றது வந்து 100% ஒர்க். நம்மளால பர்சன்டேஜ்ல சொல்லுங்க, எத்தனை பர்சன்ட் நம்மளால வந்து ஒர்க் பண்ண முடியும்? 10. 10%. 10% நீங்க ஒர்க் பண்ணாலும் 50 கோடியில 10% எவ்வளவுமா? 5 கோடி. 5 வருஷத்துல 5 கோடிமா. அட 5 கோடி வேண்டாமா எனக்கு, அட்லீஸ்ட் 0.5% ஒர்க் பண்ண முடியுமா உங்களால? நீங்க வந்து 10% சொன்னீங்க, நான் 1% கேக்குறேன். 1% உங்களால ஒர்க் ஆமா. பண்ண முடியுமா? பண்ண முடியுமா முடியாதா? முடியும். அப்படி நீங்க முடியும். முடியும். 1% நீங்க ஒர்க் பண்ணாலும் உங்களோட இன்கம் வந்து 5 லட்சம் ரூபாமா. யாரும் ம்ஹும். கொடுக்க மாட்டாங்க இன்னைக்கு. நம்மளோட ஒர்க்குக்காக மட்டும்தான் வந்து இன்கம். இன்னைக்கு ஒரே 1% நீங்க ஒர்க் பண்ணாலும் உங்களோட இன்கம் வந்து பாத்தீங்கன்னா 1 லட்சம் ரூபாய் 1 மந்த்துக்கு. 5 வருஷத்துக்கு 5 லட்சம் ரூபாய். அந்த மாதிரி யாராவது சம்பாதிச்சிருக்காங்களான்னு பாத்தீங்கன்னாக்கா இன்னைக்கு நீங்க பாக்குற எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி இன்கம் எடுத்துட்டு தான் இருக்காங்க. ஒவ்வொருத்தரும் வந்து பாத்தீங்கன்னா இன்கம் எடுத்துட்டு இருக்காங்க. சோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி வந்து பாத்தீங்கன்னாக்கா சில விஷயம் வந்து கேட்டிருப்பீங்க. நான் ஃபர்ஸ்ட் சொன்னேன்ல, நம்மளுக்கு வந்து சுரக்ஷா பிளான் வந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. என்ன அப்படின்னாக்க சப்போஸ் நம்ம வந்து 5வது லெவலுக்கு மேல வந்து பாத்தீங்கன்னாக்கா நமக்கு வந்து ஏதாவது ஒரு இஷ்யூ ஆயிடுச்சு அப்படின்னாக்க நம்ம குழந்தைங்களுக்கு வந்து 1வதுல இருந்து 12வது வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னாக்கா ஸ்காலர்ஷிப் கொடுக்குறாங்க படிக்க வைக்கிறதுக்கு. அது மட்டும் இல்லாம நமக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா சப்போஸ் 5வது லெவல் வந்து நமக்கு ஏதாவது ஆயிடுச்சு அப்படின்னாக்கா 1 லட்ச ரூபாய் இன்கமும், அது இல்லாம 6வது வருஷத்துல வந்து 2 லட்சம் ரூபாயும், 7வது வருஷத்துல 3 லட்ச ரூபாயும் வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு லெவல்ல வந்து நம்ம நமக்கு ஏதாவது ஒரு ப்ராப்ளம் ஆயிடுச்சுனாக்கா நம்ம இந்த அமௌண்ட் வந்து நமக்கு இன்சூரன்ஸா வந்து நம்ம வீட்டுக்கு போகுது. இது மட்டும் இல்லாம ஸோ நம்மளோட ஐடி வந்து நம்மளோட டவுன் லைனுக்கு வந்து கன்வெர்ட் ஆயிடுது. ஸோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட ஃபுல் பிளானு. ஸோ இதுல ஏதாவது டவுட் இருந்தாக்க நீங்க பர்சனலா கால் பண்ணி கேளுங்க. ஸோ டவுட் ஏதாவது இருக்காமா உங்க சங்கீதா? இல்லைங்கண்ணா. கண்டிப்பா வந்து பர்சனலா கால் பண்ணி பேசுங்க. ஸோ ஏதாவது டவுட் இருந்தா கிளியர். சரி. ஸோ இன்னைக்கு இந்த மீட்டிங்கை வந்து நம்ம இதோட கிளிக் பண்ணிக்கலாம். ரொம்ப நன்றி, வணக்கம். சரிங்க. ஓகேண்ணா, பாய், குட் நைட். ஓகேம்மா, பாய். பாய் சங்கி.